போல்டா 30 மில்லியன்ஸ் இருக்கும். இதை பார்த்துக்கிட்டே இருந்தோம் பையன். கஸ்டம்ஸ் ஆஃபீஸர் வேலை முடிகிற வரைக்கும் நாம் இங்கே தான் இருக்கணும். ஜேம்ஸ், எல்லாம் கிளியர். ஆனால் இது இப்படியே இருக்காது. ஏதாவது தெரிஞ்சுதா? நான் உள்ள போகிறேன். இன்னும் செக் பண்ணுறதுக்கு ஒரு கேப் இருக்கு. ஓகே, நான் உள்ள போறேன். இல்ல, கியரோட உன்னால போக முடியாது. அது பிரச்சனை இல்லை. அவனால அது முடியாது. அது ஸ்லோப்ல இருக்கு. அதை அவனால் பார்த்துக்க முடியும். போய் எவ்வளோ நேரம் ஆச்சு? 2 minutes ஆகுது. தேங்க்ஸ். கிரேக், ஜேம்ஸ் உன் பக்கத்தில் இருக்கானா? இல்ல, அவன் வேற ஏதோ ஒன்று பார்த்துருப்பான்.
இல்லையா? நான் எதுக்கு உன்னை பத்தி கவலைப்படணும் ஜேம்ஸ்? இதுவரை கவலைப்படலனா இனிமே பட்டுதான் ஆகணும். கொண்டு வாங்க, மேல கொண்டு வாங்க. அடுத்த கேஜி இப்போ வந்துகிட்டு இருக்கேன். பார்த்து பார்த்து மேல கொண்டு வாங்க. அங்க பாருங்க. கீழே வைங்க. பார்த்து மெதுவா இருக்குங்க. இந்த பக்கம் இடம் இருக்கு பாருங்க. அட்லாண்டிக் க்ரூஸ் நல்லா கவனிங்க. நாங்க ஸ்பானிஷ் கஸ்டம்ஸ். உங்க கைகளை தூக்கி போராடுறதுக்கு தயாராகுங்க. எங்க கன்க்ளூஷன்ஸை மறுக்கவே முடியாது. த வெர்ஜின் ஆஃப் கலூட் பே வந்து ஸ்பானிஷோட கேலியன். இது வரைக்கும் அது ஸ்பானிஷோட ஜூரிஸ்டிக்ஷன்ல தான் இருந்திருக்கு. இனிமேலும் அது அப்படிதான் இருக்கும். மிஸ்டர் மோலண்டோட லாஸ் ஆஃப் சால்வேஜோட வலியுறுத்தல்களை பார்த்தீங்கன்னா அது ஆபத்துல தான் முடியும். இது ஒரு பைரசி. இங்க நடக்கிற ஒரே பைரசி என்னன்னா, ஸ்பானிஷ் அதுக்கு ஓனர்ஷிப் கேட்கறது மட்டும்தான். நானும் என்னோட க்ரூவும் இதுக்காக பல வருஷங்கள். மிஸ்டர் மோர்லன், நீங்க ஓனர்கிட்ட இருந்து எந்த கான்ட்ராக்டையும் வாங்கல. அதோட ஸ்பானிஷ் அத்தாரிட்டில இருந்து சால்வேஜ் பண்றதுக்கான பெர்மிஷனும் வாங்கல. அட்லாண்டிக் குரூப்போட அந்த சால்வேஜ் கார்கோ அந்த மொத்த ப்ராப்பர்ட்டியையும் ஸ்பானிஷ் கிரவுனும் சேர்ந்ததுதான். கவர்மெண்ட் இதுல பண்றதுக்கு ஏதாவது ஒண்ணு இருக்கணுமே. பொண்ணு எனக்கு பிடிச்சிருக்கு. ஆனா அந்த மெஜஸ்டி சொன்னதுனால தான் நான் உனக்கு ஹெல்ப் பண்றேன். மேஜஸ்டியோட விருப்பம் எல்லாம் இங்க ஒன்றும் மேட்டர் இல்லை. இருந்தா என்ன பண்ணிடுவாங்க? ஏதாவது பண்ணுவாங்க. ஒருவேளை பண்ணலைன்னா நம்ம தோத்துட்டோம். இதுக்கு மேல நம்மளால கோர்ட்ல தானே தோத்தோம். மற்றபடி என்னால இதுக்கு மேல கேட்க முடியாது. ரிசர்ச்சர்ஸ் இதை ஒத்துக்கிறதுக்கு சில வாரங்கள் மட்டும்தான் இருக்கு. அதுக்குள்ள அவங்க கிட்ட இருக்கிற விஷயங்கள் தெரிஞ்சிடுச்சுன்னா கடைசி வரைக்கும் விட மாட்டீங்கல்ல? நிம்மதியான வாழ்க்கையை வாழ மாட்டீங்களா? என்னால மத்தவங்க மாதிரிலாம் இருக்க முடியாது. ஏங்க, நான் ஒரு நார்மல் லைஃபை பத்தி பேசிட்டு இருக்கேன். நான் பாரிஸ்க்கு இது வரைக்கும் எத்தனை வாட்டி வந்திருக்கேன்னு தெரியுமா? 53 டைம்ஸ். எத்தனை வாட்டி ஐஃபில் டவர்ல ஏறி இருக்கேன்னு தெரியுமா? ஒரு வாட்டியும் இல்ல. ஐஃபில் டவர்ல ஏறணுமா? அதான் உனக்கு நார்மல் லைஃபா? எல்லாம் முடிஞ்சிருச்சு வால்டர். அவங்க அதை எங்க கொண்டு போறாங்கன்னு தெரியுமா? குட் மார்னிங் சார். குட் மார்னிங். சரி, நம்ம இங்க இருந்து எல்லாத்தையும் சேஞ்ச் பண்ணிக்கலாம். ஓகே சார்.
ஹாய். சாரி, கொஞ்சம் லேட் ஆயிடுச்சு. பரவாயில்ல, வந்து உட்காரு. காலையில இருந்தே யாரும் இங்க வரமாட்டாங்களான்னு யோசிச்சுட்டு இருந்தோம். நீங்க வந்துட்டீங்கல்ல? எக்ஸலண்ட். ஒரு 22 வயசு பையனுக்கு இது யூனிக்கான பொசிஷன். ஆனா உன்ன மாதிரி ஒரு ஜீனியஸால கல்ஃப் ஆஃப் மெக்சிகோவில் இருக்கிற பெஸ்ட் ஆயிலோட ஆயில் ஸ்பில்லிங் ப்ராப்ளம் சால்வ் பண்ண நீ ஐடியா கொடுத்துருக்க. மக்கள். என்ன சொன்ன? நான் ஹெல்ப் பண்ணது பெஸ்ட் ஆயில் கிடையாது, அங்கேருந்து மக்களுக்காக தான். தவிக்க விட்டு போனவங்களுக்கு நான் ஹெல்ப் பண்ணேன். ஆமா, அஃப்கோர்ஸ் அவங்களே தான். பட் இங்க முக்கியமானது என்னன்னா, நீ கொடுத்த ஐடியாவால தான் அந்த ப்ராப்ளம் சால்வ் ஆயிருக்கு. உன்ன மாதிரி ஒரு ஆளை தான் எங்க வேலைக்கு நாங்க தேடிக்கிட்டு இருந்தோம். தேங்க்யூ. ஓ, தேங்க்யூ. ஸோ எங்களால் என்ன ஆஃபர் பண்ண முடியும்னா $400,000 உனக்கு ஸ்டார்டிங் சேலரியா தருவோம். கார்னர் ஆஃபீஸ், கம்பெனியில் ஷேர்ஸும் இருக்கு. உனக்கு கீழே தான் வேலை செய்வாங்க. ஐ திங்க் நான் ஒரு ப்ராஜெக்ட் அனுப்புனேன்ல? அந்த ட்ரில்லிங் வெல் சார். ஆமாம், டெசர்ட் ஏரியாவில். அதை பண்ணால் அது ஒரு நல்ல இன்வெஸ்ட்மெண்ட்டாக இருக்கும். அப்படி பண்ணால் சாகலில் இருக்கிற தண்ணி பிரச்சனையை நம்மளால் முழுமையாக போக்கிட முடியும். ஆமா, அதுவும் சரிதான். அது ஒரு மேக்னிஃபிசென்ட்டான ப்ராஜெக்ட். அப்படின்னா நீங்கள் அதை இன்னும் பார்க்கல. அது எங்களோட செக்டார் இல்லப்பா. எனக்கு அது எவ்வளவு ஹியூமிலேஷனாக இருக்குன்னு உனக்கு தெரியுமா? 8 மல்டிநேஷனல் கம்பெனிஸ் வந்து உங்ககிட்ட பேசியிருக்காங்க, நீ அவங்கள அவமானப்படுத்தியிருக்க. ஏன்னா என்னால் உங்களை ஃபாலோ பண்ண முடியாது. அந்த பிக் ஆயில் கம்பெனிக்கும் உங்களுக்கும் சம்மந்தம் இருக்குல்ல? நான் உங்ககிட்ட உண்மையை மட்டும்தான்ப்பா சொன்னேன். என்னோட இன்ட்ரெஸ்ட்டுக்கு ஏற்ற மாதிரி எப்பவும் அவங்களுக்கும் எனக்கும் ஒத்தே வராது. ஒத்து போயிட்டாலும் உன்னோட இன்ட்ரெஸ்ட். சரி, அப்படின்னா அவங்களோட இன்ட்ரெஸ்ட் என்ன? சார், நீங்கள் ஆர்டர் பண்ணதை எடுத்துகிட்டு வந்திருக்கேன். சரி, அது எல்லாத்தையும் விடு. இங்க பாரு டாம், நீ இப்போ வளர்ந்துட்ட. உன் லைஃப்பில் நீ என்ன வேணாலும் பண்ணலாம். ஆனால் உனக்கு அப்பவும் ஒரு வேலை தேவை. நீ இந்த உலகத்தை காப்பாற்றணும்னா காப்பாற்று, ஆனால் அப்பவும் அது ஃப்ரீயாக வந்துடாது. அப்புறம் இந்த கம்பெனிஸ் எல்லாம் உனக்கு ஒரு லைஃப் டைம் ஆப்பர்ச்சுனிட்டி ஆஃபர் பண்ணுறாங்க. அதை மிஸ் பண்ணிடாத. எங்கடா போற? வெளியே கொஞ்சம் காற்று வாங்க போகிறேன். சார், உங்கள் கோட் இருந்தாங்க. தேங்க்யூ. ஆனால் நான் உங்களை தேங்க்யூ. ஆனால் எனக்கு இப்போ வேண்டாம், அப்புறம் பார்க்கலாம். ஹாய். ஹாய். ஹலோ. நீங்கள் நாம் நீங்கள் தான் இது கூடிய சீக்கிரமே மிஸ் கிளாடியா ஸ்பானிஷோட ரொமான்டிக்கை பற்றி எக்ஸ்போஸ் பண்ண போகிறாங்க. ஹலோ மேம், குட் ஈவினிங். இது யாரு? என்னுடைய புது அசிஸ்டன்ட். ஓ, நாளைக்கு நீ மேட் எடுக்க போறல்ல? அதுக்காக தானே வந்திருக்கேன். நீங்கள் இன்ஸ்பெக்ஷனுக்காக அஃபிஷியல் ரெக்கார்டில் சைன் பண்ண மறந்துட்டீங்க. ஓகே, சாரி, மன்னிப்பு கேட்டுக்கிறேன். இட்ஸ் ஓகே, விடுங்க. இங்கே சைன் பண்ணுங்க. அப்புறம் இங்கே. தேங்க்யூ. யூ ஆர் வெல்கம். சேஃபாக போயிட்டு வா. அப்புறம் பார்க்கலாம். ஓகே, இப்போ உங்கள் எல்லாருக்கும் நான் ஒரு விஷயம் சொல்ல போகிறேன். ஏன் அப்படி பண்ணீங்க? என்ன பண்ண? நீங்கள் அவரோட வாலெட்டை திருடுனீங்களே. நீ தானே அதை பண்ணதான் நினச்சேன். உன் பாக்கெட்டை பாரு. எதுக்காக அப்படி பண்ண? இங்கே பாருங்க, நான் ஏற்கனவே வித்தியாசமானவன். எனக்கும் இதுக்கும் எந்த சம்பந்தமும் கிடையாது. இதை நீங்களே வச்சுக்கோங்க. தேங்க்யூ. இதோ பார், அதோட ஓனர் கிட்ட நீ அதை கொண்டு போய் கொடுத்துரு. கொடுத்துட்டு கீழே இருந்த இடத்துன்னு சொல்லிடு. அப்புறம்
இந்த நாட்டோட நல்ல குடிமகனா இருந்து உன் அப்பாவை பெருமைப்படுத்து. பார்த்து போயிட்டு வா. இல்லைண்ணா நீ என் கூட வந்து ஒரு அக்கம்ப்ளஸ் ஆறு. நல்ல வேலை இதுல. அங்க டேபிள் இருக்குல்ல, அங்க போய் வெயிட் பண்ணு. இதில் உங்கள் அப்பாவோட வாய்ஸ் மெயில்ஸ் இல்லாமல் ஒரு சில ஆயில் கம்பெனியோட ரிச்சான ஆஃபீஸ் பற்றின டீட்டெயில்ஸும் இருக்கு. நல்லா செக் பண்ணி பாரு. Beer? அவளை பற்றி நீ கவலைப்படாத, அவள் அவளை பார்த்துப்பா. ஓ நீங்கள் லோரினை பற்றி சொல்கிறீங்கல்ல? சும்மா வழவழன்னு இழுத்துட்டு இருக்காம விஷயம் என்னன்னு நேரடியாக சொன்னீங்கன்னா நல்லாயிருக்கும். நான் வால்டர் மோர்லேண்ட், ஒரு சால்வேஜ் பிஸ்னஸோட ஓனர். என்கிட்ட ஒரு ஜாப் ஆஃபர் இருக்கு. இந்த உலகத்திலேயே பாதுகாப்பான ஒரு லொகேஷனில் இருக்கிற ஒரு வால்ட்டை நீ ஓப்பன் பண்ணலாம். தமாஷ் பண்ணுறீங்க. என்னை பார்த்தா டேனி வாஷின் மாதிரி தெரியுதா? ஏன்னா அவர் ஒரு இங்கே பாருங்க, நான் ஒரு என்ஜினியர். உன் ஐடியாவை வச்சு கல்ஃபோட பிரச்சனையை முடிச்சல, மற்றவங்க யோசிக்கிறத விட வித்தியாசமாக நீ யோசிச்சல, அதே தான் என் பிரச்சனையும். இப்போ என்கிட்ட இருக்கிறது கஷ்டமான வேலை. இதை உன்னால் சால்வ் பண்ண முடியுமான்னு தெரியல. உங்களுக்கு தேவைப்படுறது ஒரு சேஃப் கிராக்கர். அவங்களால தான் அதை பண்ண முடியும். இப்போலாம் எல்லா திருட்டு பசங்களும் பேங்கை கொள்ளையடிக்கிறது கீபோர்டையும் மோடமையும் வச்சு தான். குட், நீங்களும் அதே பண்ணுங்க. நான் ஒன்றும் திருடல. ஓ, அப்போ இதுக்கு வேற என்ன பேர்? வேல், அந்த வால்ட்டை பொறுத்த வரைக்கும் அது எப்படின்லாம் எங்களுக்கு தெரியாது. 18 வருஷமா அதை பற்றி யாருக்குமே தெரியாது. அதை இன்ஜினியரிங்கில் ஒரு மிராக்கிள்னு சொல்கிறாங்க. ஆனால் அது என்னன்னு கூட எங்களுக்கு தெரியாது. எனக்கு ஒரு பிரில்லியன்ட் மைண்ட் தேவை. ஏன்னா ஒரு பிரச்சனைக்கான தீர்வை மட்டும் நான் தேடலை. ஏன்னா அந்த ப்ராப்ளம் என்னன்னு எனக்கு தெரியாது. என்னால் இதை பண்ண முடியும்னு உங்களுக்கு எப்படி தெரியும்? எப்படிடா மிகப்பெரிய பணக்காரன் ஆகலாம்னு யோசிச்சுட்டு இருந்த உனக்கு இன்னைக்கு முதல் முறையா ஒரு வாய்ப்பு கிடைச்சது. யோசிச்சு நல்ல முடிவா சொல்லு. அப்பா, நான் தான் உங்களுக்கு ஒரு விஷயம் சொல்லலான்னு தான் கால் பண்ணேன். நான் இங்கேருந்து கொஞ்சம் வெளியில் போகலான்னு இருக்கேன். யோசிக்கிறதுக்கு எனக்கு ஒரு நல்ல இடம் தேவை. என் வாழ்க்கைக்கான முடிவெடுக்கணும்ல. Salida del vuelo Iberia 2100 con destino Barcelona. Señores pasajeros, embarquen por puerta número E67. வால்டர் சரியாக தான் சொன்னார். ஆனால் எனக்கு தான் நம்பிக்கை இல்லை. எனக்கும் தான். டூரிஸ்டா? எஸ், ஹனிமூன். ஹனிமூனா? அடடடடடா, அட்டகாசம் அட்டகாசம். ஹனிமூனுக்கு நல்ல இடத்துக்கு தான் வந்திருக்கீங்க. எஸ், ரைட். அதோட நல்ல நேரத்துக்கு தான் வந்திருக்கீங்க. இப்போ வேர்ல்டு கப் மேட்ச் நடக்கிறதால இந்த ஊரே கொண்டாட்டமா இருக்கு.
நான் உனக்கு அப்புறமா இடத்த சுற்றி காமிக்கிறேன். அவங்க வெயிட் பண்ணுறாங்க. கமான். நம்ம இங்கே தான் ஒர்க் பண்ண போகிறோம். ஹலோ, ஹாய். நீ வந்ததில் சந்தோஷம். என் டீமை மீட் பண்ணுப்பா. கண்ட்ரோல் பூத்தில் கம்ப்யூட்டர் விசார்டு இருப்பார், கிளாஸ். ஹாய். அப்புறம் இவர் என் ஃப்ரெண்டு ஜேம்ஸ். 10 வருஷமாக என் ஃப்ரெண்டாகவும் கொலீகாவும் இருக்காரு. பிளானிங், என்ட்ரி, எக்ஸ்ட்ராக்ஷன். இவர் தான் சால்வேஜை லீட் பண்ணுவார். குட் மார்னிங் எல்லாரும். நான் கொண்டு வர்றத கொஞ்சம் பாருங்க. மார்க்கெட்ல கூட கிடைக்காது. 3D பிரிண்டர்ல. எஸ். சிமோன் அக்விசிஷன்ஸ். என்னால எந்த பொருளையும் கொண்டு வர முடியும். உனக்கு என்ன வேணாலும் என்கிட்ட கேளு. டாம், இந்த உலகத்தில் இருக்கிற புத்திசாலிகள்ல இவனும் ஒருத்தன். தெரியுது. நம்ம சக்சஸ்க்கான கீயும் இவன் தான். இவனை பார்த்தா சின்ன பையனா இருக்கான். இந்த பையன் எப்படி நமக்கு மாஸ்டர் மைண்டா இருக்க போறான்? மாஸ்டர் மைண்டா? யா, எந்த ஒரு விஷயத்துக்குமே ஜெயிக்கிறதுக்காக ஒரு மாஸ்டர் மைண்ட் தேவைப்படும். கிளாஸ், எல்லாம் ரெடியா? யா, நம்ம லிசன் பண்ண ஃபோன் லைன்லாம் ரெடி ஆயிடுச்சு. பட் எனக்கு வாய்ஸ் மெயிலை பிரேக் பண்ணுறதுக்கு கண்டிப்பாக ஒரு ஆள் தேவை. சிஸ்டம்குள்ளே போகிறதுக்காக வாய்ஸ் மெயில் ஆக்சஸ் கோட் தேவைப்படுதா? சிஸ்டமை பிரேக் பண்ணுறதுக்காக பிரத்யேகமாக நான் உபயோகப்படுத்த போகிற ஒரு வைரஸும் இதில் இருக்கு. அப்பவும் கோடு இருந்தால் தான் ஒர்க் அவுட் ஆகும். இவன் தான் நம்ம புத்திசாலியா? ஆனா என்கிட்ட அந்த வாய்ஸ் மெயிலோட கோட பிரேக் பண்ண ஒரு பிளான் இருக்கு. சும்மா கேளு. ஓ, உங்ககிட்ட பிளான் இருக்கா? கேளு. பேங்கோட ஸ்விட்ச் போர்டுல இருந்து தான் கால் பண்றான். அப்புறம் கீஸ் எல்லாம் மேட்ச் பண்றதுக்காக ஒரு 9 நம்பர்ஸ் இருக்கும். அதை செய்யணும்னா கிட்டத்தட்ட 1 கோடிக்கு மேலே அட்டம்ஸ் தேவைப்படும். எத்தனை காம்பினேஷன்ஸ் இருக்கு? 1 கோடி? என்னது? நம்ம கிட்ட அவ்வளவு டைம் இல்லை. அந்த ஆஃபீஸ்க்கு வெளியில் இருக்கிற ஒரு எம்ப்ளாயியை கண்டுபிடிச்சு அவங்க ஃபோனுக்கு ஒரு எமர்ஜென்சி ஆட்டோமேட்டட் வாய்ஸ் மெயில் மெசேஜ் அனுப்புங்க. அவங்க அந்த கோடை இன்சர்ட் பண்ணும்போது நம்மளால் அதை ஈஸியாக காப்பி பண்ண முடியும். கம் ஆன், அதெல்லாம் நம்பவே அது மாட்டாங்க. வாய்ஸ் மெயில் கோட் தானே, பேங்க் டீட்டெயில்ஸ் இல்லையே, ஏன் நம்ப மாட்டாங்க? ட்ரை பண்ணு. சிமோன், நீ மெசேஜை சொல்லு. ஹலோ. ஹலோ, இது பேங்க் ஆஃப் ஸ்பானிஷோட வாய்ஸ் மெசேஜ் சர்வீஸ். உங்களுக்கு ஒரு மெசேஜ் வந்திருக்கு. அதை நீங்க கேட்கணும்னா பீப்க்கு அப்புறம் உங்க கோட பிரஸ் பண்ணுங்க. இருங்க, செக் பண்ணி பார்த்துருவா. Well done, Tom. டாம், இதை நான் தானே பண்ணேன். ஆனால் இவன் தான் ஐடியா கொடுத்தான். சிம்பிளாக முடிச்சிட்டேன். இப்போவே நீ அன்பேக் பண்ணிட்டேன்னா இங்கேருந்து போக மாட்டேன்னு எந்த நிச்சயமும் இல்லை. ஏன்னா நீ எங்களோட இருக்க ஒவ்வொரு நிமிஷமும் பிரச்சனை தான். நான் இங்கே என்ன பண்ண வந்திருக்கேன்னு இப்போ வரைக்கும் எனக்கு தெரியல. வெல், உண்மை என்னன்னா இது உனக்கு பேட் ஸ்டார்ட் எல்லாம் இல்லை. இன்னொரு டெட் எண்ட். சார், ஃப்ரான்சிஸ் ட்ரேக் யாருன்னு உங்களுக்கு தெரியுமா? தெரியும், அவர் ஒரு ஆங்கில ஆளுமை தானே. 1500s ஸ்பானிஷோட சண்டை போட்டாரு. அவர் ஒரு நேவி இல்லை, அவர் ஒரு பிரைவேட்டியர். பைரட் மாதிரியா? அப்படியும் சொல்லலாம். ட்ரேக் இங்கிலீஷ் க்ரௌனுக்கு ஸ்பானிஷோட ட்ரெஷரை ஃபண்டாக கொடுக்க போட்ட ஆர்டரை அவர் மறுத்துட்டாரு. அதை அவர் திருடி ஒரு இடத்துல புதைச்சிட்டாரு.
புதைச்ச இடம் யாருக்குமே தெரியாது. 30 வருஷத்துக்கு முன்னாடி நான் இந்த லெட்டரை ஒருத்தக்கிட்ட இருந்து வாங்கினேன். ஒரு பேக் ஸ்ட்ரீட் ஆன்டிக் டீலர் இது என்னன்னே தெரியாம வச்சிருந்தான். இது அவர் ஃப்ரெண்ட் எழுதினது. இதுல என்ன இருக்குன்னா, அந்த ட்ரெஷரை அடையறதுக்கு 3 காயின்ஸ்ல கோஆர்டினேட்ஸை பதிச்சிருக்காங்களாம். அந்த காயின்ஸை இந்த காஃபரில் வச்சிருக்காங்க. 30 வருஷமா நான் இதை தான் தேடிட்டு இருக்கேன். போன வருஷம்தான் ஒரு உடைஞ்சு போன கப்பல்லேருந்து இது கிடைச்சது. அப்படின்னா அதான் பேங்க் வால்ட்ல இருக்கிறதா? அந்த செஸ்ட்ல ட்ரேக்கோட மோட்டோ எழுதி இருந்தது, சிக் பாவிஸ் மேக்னா. சின்ன மீனை போட்டா தானே பெரிய மீனை பிடிக்க முடியும். அதோட மதிப்பு அந்த அளவுக்கு அதிகமா? சொல்லி அதை அளக்க முடியாது. ஆனா அதுக்காக மட்டும் இல்லை, எங்கிட்ட பணம் இருக்கு. அப்புறம் எதுக்கு உங்களுக்கு இது? நான் ஒரு ஹண்டர். மற்றவங்க தொலைச்சதை நான் தேடுவேன். எங்க பேஷன் அப்படி சொல்ல முடியாது. சொல்ல முடிஞ்சா அதான் அங்க பாரு. ஒருத்தன் ஒரு பாலை அந்த நெட்டுக்குள்ள போடுறத பார்க்கறதுக்கு இத்தனை கோடி மக்கள் இங்க வந்திருக்காங்கல்ல, அந்த மாதிரி. அவங்களால பார்க்க தான் முடியும், பயன்படாது. ஆனாலும் இதை பார்க்க வந்திருக்காங்கல்ல, அதான் பேஷன். தி பேங்க் ஆஃப் ஸ்பெயின் இந்த உலகத்திலே ஊடுருவ முடியாத பில்டிங்ல இதுவும் ஒன்று. இதுக்குள்ள ஒவ்வொரு கார்னர்லயும் கேமராவும் சென்சார்ஸும் வச்சிருக்காங்க. சந்தேகப்படுற மாதிரி ஏதாவது மூவ்மெண்ட்ஸ் இருந்ததுன்னு சொன்னா கண்ணிமைக்கிற நேரத்துக்குள்ள 15 கார்ட்ஸ் வந்து சேர்ந்துருவாங்க. இதுக்கு பக்கத்து தெருவிலேயே ஸ்பானிஷ் ஆர்மியோட ஹெட் குவார்ட்டர்ஸ் இருக்கு. சிட்டிலையோ இல்ல பேங்க்லயோ ஏதாவது பிரச்சனை வந்ததுன்னா 500 பேர் உடனே தாக்குறதுக்கு தயாரா இருப்பாங்க. இது மட்டும் இல்லாம கெஸ்டாவோ மெடினா, சீஃப் ஆஃப் செக்யூரிட்டி, ஆன்டி டெரரிஸ்ட் டாஸ்க் ஃபோர்ஸோட பழைய ஹெட். இவனை சமாளிக்கிறது பெரிய கஷ்டமா இருக்க போகுது. இவன் கிட்ட நாம சிக்கினா நம்ம கதை காலி. உள்ள எப்படி போவீங்க? கீழே இருந்துதான். மேட்ரிட்ல ஸ்ட்ரீட்டை விட டனல்ஸ் தான் அதிகமா இருக்கு. ஜேம்ஸும் சிமோனும் ரூட்ஸை மேப் பண்றாங்க. இன்னும் ஃபுல்லா முடிக்கல, பட் we are close. அப்படின்னா இதுதான் நீங்க சொன்ன அந்த வால்ட்டா? இது ஒரு ஸ்கெட்ச் தான். 1944ல ஒரு எம்ப்ளாயி ஒரு ஃபியூ மினிட்ஸ் இந்த வால்ட்டுக்குள்ள இருந்திருக்காரு. அந்த ஞாபகத்துல வரைஞ்சது தான் இது. அப்புறம் இது? அது ஏதோ ஒரு என்கிரேவிங். 19th செஞ்சுரியில ஆர்கிடெக்சர்ல ஏஸ்டரிக்ஸ் இருக்கணுங்கிறதுக்காக இதை பண்ணியிருக்கலாம். ஐ திங்க் ஸோ. கேத்தலிக் இமேஜரி ஒரு தியாகியா இருப்பான் ஸ்பானிஷ்ல. இதுதான் பிரிட்ஜ். இதன் மூலமா தான் நாம அந்த வால்ட்டோட டோருக்கு போக முடியும். அந்த இடத்துல தான் நமக்கு 2 சாவிகள் தேவைப்படுது. கஸ்டாவ் மாடினாவோட தம் பிரிண்ட்ஸ், கிளாடியோ வெலண்டி நம்ம ஆர்ட் எக்ஸ்பர்ட், அவளை நீ பார்த்திருப்ப, அவ இதை பார்த்துப்பா. நீங்க பேசுறத பார்த்தா எல்லாமே ரெடின்னு தெரியுது. கொஞ்சம் கூட இல்ல. அந்த வால்ட் ஒரு சேஃப்டி ரேக். ஆனா எப்படின்னு தெரியல. நாம அந்த வால்ட்குள்ள போறப்போ ஃபெயில் சேஃபை ஷட் டவுன் பண்ணலனா வெளியே வர முடியாது. அந்த அற்புதமான இன்ஜினியரிங் எப்படிங்கிறத கண்டுபிடிச்சு நீ தான் இதை சால்வ் பண்ணணும். என்னால அந்த வால்ட்டை நேர்ல பார்க்க முடியுமா? நான் கேமராஸ் எதையுமே கண்ட்ரோல் பண்ணல, ஆனா பார்க்கறதும் ரொம்ப கஷ்டம். அந்த வால்ட் முன்னாடி எப்படி இருந்ததுன்னு நாங்க கேள்விப்பட்டிருக்கோம். அதை பிரேக் பண்ண மேக்னட்டோமீட்டர் வேணும். அப்படின்னா நாளைக்கே நீங்க உள்ள போறீங்களா? ஸ்டேஜ் 1. இன்டிகிரேட்டட் கிளீனிங் சர்வீஸ் சொல்லுங்க. குட் ஆஃப்டர்நூன். நாங்க பேங்க் ஆஃப் ஸ்பெயின் மெயின்டெனன்ஸ்ல இருந்து பேசுறோம். பேசுங்க. இங்க இருக்கிற அலார்ம்ஸ் எல்லாம் ப்ராப்ளமா இருக்கிறதால எல்லாரும் நர்வஸா இருக்காங்க. சோ நாளைக்கான கிளீனிங் சர்வீஸை கேன்சல் பண்ண சொன்னாங்க. சரி, ஓகே. நாளைக்கு இல்ல, நாளைக்கு மட்டும் தான். வேற ஏதாவதுன்னா நாங்க கால் பண்றோம். ஓகே. ரெடி? எப்படி இருக்கு? அட்டகாசமா இருக்கு. சூப்பர். பால் வில்லாவை நோக்கி வேகமா வந்துகிட்டு இருக்கு. ரெஃபரி தன்னோட வாட்சை செக் பண்ணிக்கிட்டே இருக்காரு. அப்படி போட அர்ராசக்க ஃபைனல் கோல். வின் பண்ணிட்டாங்க, வின் பண்ணியாச்சு. சூப்பர் சூப்பர், அருமையா விளையாடுறாங்க. இந்த வெற்றி சாதாரணமா கிடைக்கல, ரொம்ப போராடி பிடிச்சிருக்காங்க. அருமை அருமை. அநேகமா அடுத்த மேட்ச்ல இவங்க தான் வின் பண்ணுவாங்கன்னு எதிர்பார்த்துட்டு இருக்காங்க. வெற்றி வெற்றி உறுதி. ரீப்ளேஸ்மெண்ட் கிடைக்கிற வரைக்கும் நம்ம போஸ்ட்போன் பண்ணணும். அதுக்கு டைம் இல்ல, ரிஸ்க் வேற அதிகம். இப்போ உள்ள போறது தான் பெரிய ரிஸ்க். உனக்கு நர்வஸா இருந்தா என்கிட்ட சொல்லு ஜேம்ஸ். சரியா செய்யறதுக்கும் நர்வஸா இருக்கிறதுக்கும் சம்மந்தமே இல்லை வால்டர். என்னாச்சு? செக்யூரிட்டி இன்டர்போல் ஃபேஸ் ரெகக்னிஷன் யூஸ் பண்றாங்க. ஜேம்ஸ் ஸ்பெஷல் ஃபோர்ஸ்ல இருந்ததுனால டேட்டாபேஸ்ல அவன் போட்டோ இருக்கும். அதை அவனை காட்டி கொடுத்துரும். அவனுக்கு பதில் நான் போறேன். அந்த எக்யூப்மெண்ட் எப்படி யூஸ் பண்ணணும் உங்களுக்கு அதை தெரியும். எப்படி யூஸ் பண்றதுன்னு சொல்லி கொடு. மேக்னெட்டோமீட்டர் ஒரே நாள்ல உங்களுக்கு சொல்லி தர்றதா? ஏய் கிளாஸ், இவர் சொல்றது பார்த்தா உனக்கு விளையாட்டா தெரியலையா? என்னால முடியும்.
அது ஒன்றும் நீ நினைக்கிற அளவுக்கு ஈஸி இல்லை. எனக்கு அதை யூஸ் பண்ண தெரியும். நான் ஒரு என்ஜினியர் தான். நேற்று வரைக்கும் நீ ஒரு ஸ்டூடெண்ட். இன்னைக்கு நீ யாருன்னே தெரியாதவங்களுக்காக வேலை பார்க்க வந்திருக்க. அண்ட் நாளைக்கு நீ ஒரு கிரிமினல். என்ன கரெக்டா? அவனால முடியும். How are you? ஃபைன். நீங்கள் மட்டும்தானா? நாங்களாவது வந்தோமேனு சந்தோஷப்படு. வேர்ல்டு கப்னால பாதி ஸ்டாஃப் உடம்பு சரியில்லைன்னு லீவ் போட்டாங்க. அந்த பேரகானியன்ஸ் நேற்று பின்னி எடுத்துட்டாங்க. ஆமாம், நம்மளால் அவங்கள தோக்கடிக்க முடியலன்னு வச்சுக்கோங்க. திரும்பவும் ஜெர்மனிக்கே போயிட வேண்டியதான். பொறுத்து வந்து பார்ப்போம். உங்களுக்கு ஃபுட்பாலை பற்றி ஒரு விஷயம் தெரியுமா? அது இங்கிலீஷ்காரன் கண்டுபிடிச்சான். ஆனால் எப்பவும் ஜெயிக்கிறது யாருன்னு பார்த்தா ஜெர்மனி தான், இல்லை? யார் அப்படி சொன்னா? லாரி லீனேக்கர். லாரி இல்லைனாக்கா எனக்கு டோரிஸ் தான் ரொம்ப பிடிக்கும். டோரிஸ் தான் இந்த ஆளுக்கு பிடிக்குமா? லெஃப்டில் பார்க் பண்ண. உள்ள போயிட்டாங்க. குட் மார்னிங். ஹலோ, கிளவுடியா வேலண்டைன். Miss Valentine, I am Gustavo Medina, head of security. நைஸ் டு மீட் யூ. இதுதான் உங்க ஸ்கேனரா? இல்லை, ஸ்கேனர் எல்லாம் ரீப்ரொடக்ஷனுக்காக தான். இது என்னன்னா அல்ட்ரா வயலட் லைட். இன்சூரன்ஸ்க்காக பெயிண்டிங்கில் இருக்க எந்த ஒரு இம்பர்ஃபெக்ஷனாக இருந்தாலும் இதை வச்சு கண்டுபிடிச்சிடலாம். நீங்கள் பார்க்குறீங்களா? எஸ்டாவோ இட்ஸ் ஓகே மிஸ் வாலண்டி. இதுக்கு மேலே இவர் உங்களை பார்த்துப்பாரு. Hello. இவங்க வாலண்டி, இவர் முடியும். நைஸ் டு மீட் யூ. கொஞ்சம் இதை ஷூர் ஷூர். ப்ளீஸ் டு மீட் யூ. தேங்க்ஸ் போங்க. ஓ, தேங்க்யூ ஸோ மச். வெல்கம். இப்போ நீ அங்கேருந்து பேஸ்மெண்ட் லெவலுக்கு போ. ஓகே சைமன், அப்படியே போயிட்டு இருந்தா நேராக லெஃப்ட் திரும்பும். ஏய் ஹோல்ட் ஆன், ஹோல்ட் டவுன். 90 செகண்ட்ஸ் கேமரா ஆஃப் ஆயிருக்கும். உள்ள போ. மேட்ரிட்க்கு ஃபர்ஸ்ட் டைமாக வரீங்களா? எஸ். ஓகே. அவ்வளோதான், கிடைச்சிருச்சு. ஜான், ஒர்க் ஆகுதா? எஸ். இப்போ அவங்க செக்யூரிட்டி சிஸ்டம் நம்ம கையில். ஓகே, ஸோ லெஃப்டில் இருக்கிற மானிட்டரை கஸ்டமர் பார்த்துக்கிட்டு இருப்பான். அண்ட் ரைட் சைடில் என்ன நடக்குதுன்றதை நாம பார்க்கலாம். ஓகே, லோரி நகர் இருக்கா? ப்ளீஸ். தேங்க்யூ. இங்கே தான் இருக்கு எங்களோட மோஸ்ட் வேல்யூபிள் கோயா. வாவ், இர்மாக்யூஸ் ஆஃப் டெலோசா. எஸ். வெல், உங்களுக்கு ஏதாச்சும் தேவைப்பட்ட 2871க்கு கால் பண்ணால் போதும். தேங்க்யூ.
லோரியன் கேட்குதா உனக்கு? ஓகே, லூப்பை ரெக்கார்ட் பண்ணலாம். 20 செகண்ட் ப்ரீத் பண்ணாம இரு. கேமரா சுவிட்ச் ஆகுற வரைக்கும் வெயிட் பண்ண. கோ. ரெக்கார்டிங் ஸ்டாப். பிக்சர்ல ஏதாவது நீ கவனிக்கிற மாதிரி பாரு. ஓகே, ஸ்கேன் பண்ண ஆரம்பி. இன் ரெக்கார்டிங். காட் இட். இதை ஸ்லோ மோஷனில் போகிறீங்க. லூப்பை லான்ச் பண்ணியாச்சு. இது 2.5 நிமிஷம் போகும். கோ. ஒண்டர்ஃபுல்ல. அந்த கோயா பெயிண்டிங் என்றைக்குமே ஸ்பெக்டாகுலர் தான். ஏன்னா அது கோயா பெயிண்டிங்கில். நீ என்ன சிரிக்கவே மாட்டியா? என்னையா சொன்னாலும் சிரிக்காமலே போவ. சரி, பார்த்துக்கலாம். சாரி. ஆல்ரைட், ஆன். ஒரு 10 மீட்டர் லெஃப்ட் சைடில் ஒரு டோர் இருக்கு. நான் சொல்லும்போது அது கிட்ட போயிட. ஸ்கேனிங் ஃபர்ஸ்ட் கீ. அப்படியே கேமரா இப்போ லூப்ல இருக்கு. ரெடியாரு? கோ. நீ இப்போ இந்த வால்ட்டுக்கு மேலே தான் இருக்க. ஓகே, ஒர்க் ஆகுது. ஃபர்ஸ்ட் கீயை காப்பி பண்ணிட்டேன். லோரிங் யாரும் வந்துகிட்டு இருக்காங்க. நீங்க எக்ஸிபிஷன் வர்றதுக்கும் இதுக்கும் என்ன சம்மந்தம் இருக்குன்னே தெரியல மிஸ் வேலண்டின். என்னால் ஆர்டிஸ்ட்டை ப்ளேஸ் பண்ண முடியல. சலமான் காலா பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிட்றது அதான் என் ஒய்ஃபு. மரியானோ பெலிடோ அதான் பேங்கோட சேர்மன். கிளவுடியா. லோரி, நீ பேசினது போதும். இன்னும் 20 செகண்ட்ஸ்க்கு நீ பொசிஷனுக்கு வரல. நம்ம மாட்டிப்போ. சீக்கிரம் வா. கேட்குறேன்னு தப்பாக எடுத்துக்காதீங்க. எனக்கு ஒரு ஹெல்ப் பண்ணுறீங்களா? நான் ஸ்கேன் பண்ணுறதை எனக்கு ஒரு ஃபோட்டோ எடுக்கிறீங்களா? ஓ அஃப்கோர்ஸ். உன்னோட லெஃப்ட் ஹேண்டை லெஃப்ட்ல வை. யா, இப்போ அந்த ஆளை வெளில போக சொல்ல. அந்த தேர்ட் ஃப்ளோர் கேமராவுக்கு என்னாச்சு? கதவு கிட்ட போய் என்ன ஒரு ஃபோட்டோ எடுக்கிறீங்களா? பலேஷியல் ஆஃபீஸ் ஃபோட்டோவில் எப்படி இருக்குன்னு எனக்கு தெரியணும்ல. 6 செகண்ட் தான் இருக்கு. பக்காவ முடி. தேங்க்யூ. 3, 2. இன்னும் கொஞ்சம் பின்னாடி போறீங்களா? இம்ப்ரெசிவ் இல்லை? அது பக்கத்தில் நீங்கள் ஸ்மோக் பண்ணாமல் இருந்தால் அது இன்னும் அப்படியே தான் இருக்கும். அஃப்கோர்ஸ். அதை கூட நீங்கள் ஸ்கேன் பண்ணும்போது தெரிஞ்சுக்க முடியுமா? அதோட ஏர் ஃப்ரெஷ்னரில் இருந்தோம். அப்புறம் ஜன்னல் திறந்துருக்கே அதில் இருந்தோம். வெல், டோன்ட் வரி, நான் யார்கிட்டயும் சொல்ல மாட்டேன். தேங்க்யூ. குட் லொரைன், அடுத்த கீக்கு போ. ஷிட், மாட்னா. அசமா போச்சு. ஒரு மேஜிக் இந்த வருஷத்துக்கு நம்ம முடிவு பண்ணியே ஆகணும். அந்த பேக் மீட்டர் ஆஃப் பண்ணி எடுத்து உள்ள வச்சுட்டு க்ளீன் பண்ண வந்த மாதிரி நடிச்சு சீக்கிரம் வெளியே வந்துடு. இதோட நம்ம நிறுத்திலோ நமக்கு அடுத்த சான்ஸ் கிடைக்காது. நாம இன்னைக்கு ஃபர்ஸ்ட் ஐட்டமா என்னங்கிறத பார்த்தரலாம். உங்க எல்லாருக்குமே தெரியும், நம்மளோட அட்டென்ஷனை கொண்டு வந்தது இந்த பொருளா தான் இருக்கும். மே அதர்கோயா, நல்ல டைம் எடுத்துக்கோங்க. உங்களுக்கு வேற ஏதாவது உதவி தேவையா? நோ தேங்க்யூ. ஓகே தான். ஓகே லோரி, ஜஸ்ட் உன்னை பார்க்கல. சீக்கிரமா ஸ்கேன் பண்ண.
நேற்று நம்ம ஜூலை அண்ட் டிசம்பர் ஆஃபரை பற்றி நம்ம பேசிட்டு அப்படியே கிளம்பிட்டோம். ஆமாம், எவல்யூஷன் ஆஃப் டிஃபால்ட் இண்டெக்ஸை பற்றி பேசிக்கிட்டு இருந்தோம். அப்புறம் அதோட கிரெடிட்டை பற்றியும் நாங்கள் பேசிக்கிட்டு இருந்தோம். இது பேங்க்கோட இன்னொரு இண்டிகேஷன் சொல்லலாம். அந்த பேங்க்லேருந்து கிட்டத்தட்ட 211 மில்லியன் வரைக்கும் இன்வெஸ்ட் பண்ணுறாங்க. அடச்சே, அது ஃப்ரீஸ் ஆயிடுச்சு. சரி பண்ணு. அதை ஆஃப் பண்ணி ஆன் பண்ணலாம்னா அந்த பல்ஸ் அலாரம் ட்ரிகர் பண்ணும். ஓ மை காட், இப்போ நம்ம என்ன பண்ணுறது? இதை பற்றி நான் என்ன சொல்ல வரேன்னா, எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் ஒரு நிமிஷம். அட்டென்ஷன் எவரிபடி. எங்க போகிறோம்? எங்க வால்ட்ல என்ன நடக்குது அங்க? இன்னும் 50 செகண்ட்ஸ் இருக்கு. சரி கட்டில க்ளோஸ் பண்ணுங்க. நீங்க சீக்கிரம் வாட்டுக்கு போங்க. ஓகே சார். நான் சொல்ற வரைக்கும் யாரும் பேங்க்குள்ள வரவும் கூடாது, வெளியே போகவும் கூடாது. வழி விடுங்க, தள்ளி போங்க. ஆமா, கொஞ்சம் தள்ளி நில்லுங்க. வாங்க வாங்க, ஃபாலோ பண்ணுங்க. Two seconds. மிஸ் வேலண்டைன், இப்படி வாங்க, என்னோட வாங்க. பில்டிங் லாக்டவுன் பண்ணிட்டாங்க. எல்லாரையும் ஃபோயருக்கு கூட்டிகிட்டு போகிறாங்க. ஒரு பெரிய பிரச்சனை. சேஃப் இன்னும் ஓப்பனில் தான் இருக்குது, கீ இன்னும் என் கையில் தான் இருக்குது. மிஸ் வேலண்டைன், மிஸ் வேலண்டைன், இப்படி வாங்க. தேங்க்யூ. இப்போ நம்ம ரொம்ப வசமாக சிக்கிக்கிட்டோம். சிமோன், நீ இப்போ ஸ்ட்ரைட்டாக கண்ட்ரோலர் ஆஃபீஸ்க்கு போ. போயிட்டே இருங்க, போங்க அதுக்கு வாய்ப்பு இல்லை. நானும் ஃபயரில் தான் இருக்கேன். போங்க போங்க, யாரும் நிற்காதீங்க. ஆனால் நான் இல்லையே, எங்கே இருக்கட்டும்? நான் ஸ்டார்ஸ் கிட்ட இருக்கேன். நான் என்ன பண்ணணும்னு சொல்லுங்க. டாம், உனக்கு கேட்ச் பண்ண தெரியுமா? நல்லா கேட்டீங்க, போங்க. லோரைன் உங்ககிட்ட ஒரு கீயை தூக்கி போடுவா, அதை நீ கேட்ச் பண்ணணும். Lorraine on 3, 2, 1. Down. Good job. ஓகே டாம், லெஃப்ட் திரும்பி 50 மீட்டர்ஸ் போ. ஸ்டெப்ஸ் இருக்கும், அதை ஏறி தேர்ட் போய்டு. சீக்கிரம் போ. டாம், ஒரு கார்டு வந்துகிட்டு இருக்காங்க. சீக்கிரம் போய் இங்கே மறைச்சுக்க. டேய் தம்பி, இங்கே என்னடா பண்ணிட்டு இருக்க? நான் பயந்தே போயிட்டேன். என்ன சத்தம் இது? காதில் இயர்ஃபோன் போட்டிருந்தேனா, அதான் எனக்கு ஒன்றுமே கேட்கல. சீக்கிரம் வெளியே வா, போ போ. டாம், இந்த மாதிரி வேற ஏதாவது திறமை உங்ககிட்ட இருந்தால் அதை தயவு செய்து முன்னாடி எங்ககிட்ட சொல்லிடு, சரியா? பையன் பிஸ்தாவா இருக்கானே. முனியோஸ் அங்கே என்ன தான் நடந்துக்கிட்டு இருக்கா? நத்திங் கஸ்டாவோ, பேஸ்மெண்ட் கிளியரா இருக்கு, இங்க யாருமே இல்லை. அப்புறம் எப்படி அலாரம் தன்னாலே அடிச்சது? நீ ஓகேன்னு சொன்னா இங்க இருக்கிற ஒவ்வொருத்தனையும் பொறுமையா செக் பண்ணிட்டு வெளியே அமுச்சு விட்டுலாம். இதுதான் பேங்கோட கிரவுண்ட் ஃப்ளோர். இங்கேருந்து சில நூறு அடியில் ராக்ஸும் தரையும் இருக்குது. ஆனால் இந்த சாஃப்டாக இருக்கிறது தான் என்னன்னு எனக்கு தெரியல. இதுதான் வால்ட். இதுக்குள்ளே ஒரு எம்டி சேம்பர் இருக்குது. ஆனால் இந்த இடத்துல ஏன் இந்த ப்ரெசிஷனை வச்சுருக்காங்கன்னு தான் என்னால் புரிஞ்சிக்கவே முடியல. ஒருவேளை ஸ்கேனர் ஷிஃப்ட் ஆயிருக்கு. இல்லை, அதுக்கு கீழே சாலிடாக இருக்குது. அது என்னன்னு ஸ்கேனரால் சரியாக ஃபோக்கஸ் பண்ண முடியல. வாட்டர் என்னம்மா புரியல? அந்த சாஃப்ட் ஸ்பாட்டுங்கிறது தண்ணி தான். கண்டிப்பா அந்த வால்ட் கீழே தண்ணிக்குள்ள தான் இருக்கணும். ஷிட், இஸ் ரைட். எக்ஸ்பிளைன் பண்ணு. இந்த தண்ணி தான் ட்ராப். டேங்க்ல இருக்க இந்த டனல்ஸ் வழியா தான் தண்ணி வால்ட்டுக்கு வரும். இதனால அதை நீதி போயோ ஸ்கூபா டைவ் பண்ணியோ எடுக்க முடியாதுல்ல? ஆமாம், முடியாது. ஏன்னா இந்த வால்ட்டு கீழே இருக்கிற எம்டி சேம்பரால தான். இதோ ரெண்டு பக்கமும் இருக்குல்ல, இதை ஒரு ஆக்டிவேட்டர்னு சொல்லுவாங்க. கியர்ஸ், ரேக் அண்ட் பினியன் கியர்ஸ். வால்ட்குள்ள தண்ணி வந்துச்சுன்னா இது மொத்தமும் இந்த சேம்பருக்குள்ளேயே மூழ்கிடும். அப்போ அது சேம்பருக்குள்ளே போனால் எதுவும் பண்ண முடியாதுல்ல? ஆனால் அது எதனால் அதுக்குள்ளே போகுது? லேசர்ஸ் இல்லைன்னா மோஷன்? இல்லை, இது மாடர்னாக இருக்காது. இது கிட்டத்தட்ட 70 இயர்ஸ் முன்னாடி டிசைன் பண்ணது.
கொஞ்சம் இருங்க. கையிலே வச்சுட்டு வேஸ்ட் பண்ணிட்டோம். இந்த என்கிரேவிங் ஒரு மார்ட்டர் கிடையாது. ஜஸ்டிஸ் அதேதான், லேடி ஜஸ்டிஸ். அதுக்கு எஸ், அவங்க இதை கட்டும்போது சென்சார்ஸோ இல்லை மோஷன் டிடெக்டர்ஸோ கிடையாது, ஆனால் ஸ்கேல்ஸ் இருந்தது. இதனால தான் வால்ட்டில் கொஞ்சம் வெயிட் ஏறினா கூட அதுக்குள்ளே தண்ணி வந்து அதை அப்படியே மூழ்கிடும். அப்போ நம்ம அதுக்குள்ளே போனாலே அந்த வால்ட்டே நமக்கு தண்டனை தர விதமா ஒட்டு மொத்தமாக மூழ்கிடும். த மிரக்கிள் ஆஃப் இன்ஜினியரிங். அது ஒரு பெரிய வேயிங் ஸ்கேல். அண்ட் இட்ஸ் ஜீனியஸ். ஜாயிண்ட் ஸ்கேல்ஸ். அப்போ இதுக்கான தீர்வு தான் என்ன? எனக்கு தெரியல, ஆனால் ப்ராப்ளம் தெரிஞ்சிருச்சு. கம்ஃபர்டபுளாக இருக்கீங்களா? நம்ம சோல்ஜர்ஸ் டூரிஸ்ட்டை ரொம்பவே பயமுறுத்தி விட்டுட்டாங்க. நாங்கள் எல்லாரும் ப்ரோட்டோகால் படி தான் நடந்துக்கிட்டோம். வேர்ல்டு கப் நடக்கும்போது இந்த மாதிரி மிலிட்ரி ஆர்கனைஸ் பண்ணுறதுல கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருந்திருக்க வேண்டாமா? இப்போ இது ஒரு பெரிய பிரச்சனையாயிடுச்சு. நான் இதை யோசிச்சு பார்க்கல. என்னது, நீ இதை யோசிக்கவே இல்லையா? வெளியெல்லாம் ஸ்க்ரீன்ஸு ஜெனரேட்டர்ஸ் எல்லாம் வச்சுருந்தாங்க, கவனிக்கல? கரெக்ட் தான், அதெல்லாத்தையும் எடுக்க சொல்லுங்கள். அதைத்தான் நானும் நினச்சேன். இன்னும் கொஞ்ச நாளில் செமிஃபைனல் வந்துடும். இதில் மக்களை கவனிக்கிறதுலேயே நம்ம முக்கால்வாசி நேரம் போயிடும். எல்லாரையும் வீட்டுக்கு போய் அவங்கவுங்க டிவியில் மேட்சை பார்க்க சொல்லுங்கள், போங்க. கெஸ்டாவோ நிச்சயமாக அவங்க ஸ்க்ரீன்ஸ் எல்லாம் எடுக்க மாட்டாங்க. அது ஃபுட்பாலோட ரூல்ஸ். அடச்சே, இன்னொரு டெட் எண்ட். இன்னும் 30 மீட்டர் தான் இருக்கு. வெயிட், உனக்கு அது கேக்குதா? Copper base support structure. நம்ம சொன்னது சரியாக தான் இருக்கு. இது ஒரு ஸ்கேல் தான். இப்போ நாம் அந்த வால்ட்டுக்கு கீழே தான் இருக்கோம். அப்போ நான் அந்த பிட் அங்கே தான் இருக்கணும். Oh shit. நல்லா மாட்டிக்கிட்டோம். இன்னைக்கு நடக்க போற மேட்ச்ல யாரு ஜெயிக்க போறாங்கறத பார்க்கலாம். ஆட்டம் விறுவிறுப்பா ஆரம்பிச்சிருக்கு. எல்லாரும் உற்சாகமா இருக்காங்க. யாரு ஜெயிக்க போறாங்கங்கறத பொறுத்திருந்து பார்க்கலாம். கோலை நோக்கி பந்த அழகா கொண்டு போயிட்டு இருக்காரு. Steel plates. எதிரி அத லாபகமா தடுத்துட்டாங்க. Titanium reinforced concretes. வேகமா போயிட்டு இருக்கு. அப்புறம் டெனி மார்ஷல். விவரமா சொல்லு. இந்த செவரை ட்ரில் பண்ணி பிட்டுக்கிட்ட போகணும்னா 15 நாள் ஆகும். டைம் இல்லை, பெரிய ட்ரில்லாக யூஸ் பண்ணு. உங்கள்கிட்ட பேசி பிரயோஜனம் இல்லை வால்டர். 800 PSIல இந்த செவரை ட்ரில் போட 15 நாள் ஆகும். ஹார்டா ட்ரில் பண்ணா அலாம் ட்ரிகர் ஆயிடும். இன்னைக்கு நடக்க போற மேட்ச்ல யார் ஜெயிக்க போறாங்கறத பார்க்கலாம். ஆட்டம் விறுவிறுப்பா
அவ்வளோதானா? வேற எதுவும் வழி இருக்கான்லாம் யாரும் யோசிக்க மாட்டீங்களா? நீங்க வந்ததுக்காக வால்டர் உனக்கு பே பண்ணுவாரு. உன் லைஃப்ல 5 நாளை வேஸ்ட் பண்ணதுக்கு எங்களை மன்னிச்சிரு. வால்டர், எனக்கு காசு கிடைக்கலனாலும் பரவாயில்ல, என்ன கேம் ஆவது பார்க்க விடு. இங்க வா. நம்மளால கீழே இருந்து உள்ள போக முடியாது, ஆனா மேல இருந்து உள்ள போலாம்ல. வால்டர், வாரக்கணக்கா நாங்க மேப்பை மேல ரூட் பண்ணிருக்கோம். நிறைய எக்ஸ்ப்ளோசிவ்ஸும் சிசிடிவி கேமராஸும் இருக்கிறதுனால தான் மேல நாங்க விட்டுட்டோம். ஆனா ஸ்பெயினோட வேர்ல்ட் கப் கேம்ஸ் நடக்கும்போது பாத்தியா, சிபெல்லே ஸ்கொயர்ல மக்கள் கூடும்போது ஒவ்வொரு சிசிடிவி கேமராவும் மக்களை நோக்கி தான் இருக்கும், பில்டிங்கை நோக்கி இருக்காது. அண்ட் இதே மாதிரி தான் ஃபைனல்ஸ் அப்பவும் இருக்கும். நமக்கு 105 நிமிஷம் தான் இருக்கு நம்ம வேலையை முடிச்சுக்கிறதுக்கு. இதுதான் உன்னோட ரூட் ஜேம்ஸ். ஜூரிக் பில்டிங்ல இருந்து டோம்ல இருந்து வெண்ட் வரைக்கும். இது உனக்கு ஓகே தானே ஜேம்ஸ்? கேமராஸ் எல்லாம் பேங்கை கவர் பண்ணாம க்ரௌடை கவர் பண்ணியிருந்தா யா நம்ம வேலையை முடிச்சிடலாம். அப்படின்னா எல்லாமே இந்த மேட்சை பொறுத்து தான் இருக்கு இல்ல? ஆமா. பால கொண்டு போயிட்டு இருக்காரு, போட்டு வரதான் நினைக்கிறேன். இனிஸ்டி அதை பிளாக் பண்றதுக்காக வந்துட்டு இருக்காரு. நாம போட முயற்சி பண்ணிட்டு இருக்காரு, முயற்சி பண்றாரு. ஆனா பால் மிஸ் ஆயிருச்சு. அடச்சா. சொல்றேன்னு தப்பா எடுத்துக்காதீங்க. நமக்கு இன்னும் ஒரு பிரச்சனை இருக்கு. அது ஏன் பிரச்சனை தான். அடுத்து என்ன நடக்குதுன்னு அந்த ஸ்கேலுக்கான சொல்யூஷனை நான் இன்னும் கண்டுபிடிக்கவே இல்லை. ஃபைனல்ஸும் இன்னும் 4 நாள்ல வரப்போகுது. எனக்கு அந்த 4 நாள் டைம்லாம் பத்தாது. வெல், எனக்கு நம்பிக்கை இருக்கு ஸ்பெயின் இதுல நிச்சயமா ஜெயிக்கும்னு. அதே மாதிரி எனக்கு உண்மையிலேயும் முழு நம்பிக்கை இருக்கு. கோல் போட்டோம். நம்ம வெற்றி உங்க கையில தான் இருக்கட்டும். நம்ம ஸ்பெயின் கோல் போட்டாங்க. ஒரு கோல் போட்டாரு. ஐ அம் சாரி. இன்னொரு காஃபி. நம்பர் 4 காட்டு. போய் காஃபி கொண்டு வரேன். என்ன இவ்வளோ குப்பை? ஏய் இங்கே வா. இந்த டஸ்ட்பின்லாம் க்ளீன் பண்ண மாட்டியா? எவ்வளோ குப்பை இருக்கு பாரு. குத்தம் சொல்றதுக்கு மட்டும் வந்துடுவீங்களே நீங்க. என்னைக்காவது ஒரு வார்த்தை பாராட்டி இருக்கீங்களா? இங்கே க்ளீன் பண்ணுறதுக்கு நீங்கள் வந்தீங்கல்ல 2 பேரா? நாங்க வரலையே சார். நீங்க தானே கால் பண்ணி வர வேண்டாம்னு சொன்னீங்க. அதனால தான் நாங்க வரல. அதை குடிச்சா தூக்கம் வராது, பரவாயில்லையா? தெரியும், அதுக்காக தான் நான் இதை குடிக்கிறேனே. நீ 43 மணி நேரமா முழிச்சுக்கிட்டு இருக்க. இந்த மாதிரி தூங்காம இருந்தா இதெல்லாம் கண்டுபிடிச்சிட முடியுமா? கிரேட் ஒர்க். அவனுக்கு ஒன்றும் ஆகாது. எனக்கு அவன் மேல நம்பிக்கை இருக்கு. அவனை பயமுறுத்துறீங்க. சப்போஸ் அவன் தோத்துட்டா அவனுக்கு என்ன ஆகும்னு தெரியுமா? ஏதாவது ஒரு கம்பெனில வேலை கிடைக்கும். அதை பத்தி அவன் யோசிக்க கூட இல்லை. ஒருவேளை அவன் தோத்து போயிட்டானா? அப்ப அவனுக்கு பிரச்சனை இல்லை. ஆனா நமக்கு இருக்கே, இதெல்லாம் தெரிஞ்சுதானே நம்ம இதுக்கு ஒத்துக்கிட்டோம். ஆனா இப்ப நம்ம எல்லா உயிரையும் அவன் கையில ஒப்படைக்கிற மாதிரி இருக்கு. Every voyage, every salvage, every dive,
இது எல்லாத்தையும் பண்ணும்போது நம்ம க்ரூ வீரை பழைய வச்சு தானே பண்ணியிருக்கோம். அவன் உங்க க்ரூ இல்லையே, அவன் ஒரு காலேஜ் கிட். ஓ, இதனால தான் நீ அவனை பத்தி வருத்தப்படுறியா? இல்ல வேற ஏதாவது? இவங்களால தான் அந்த அலாரமே அடிச்சிருக்கு. யார் இவங்க? நம்ம டேட்டாஸில் இவங்களை பற்றின எந்த இன்ஃபர்மேஷன்ஸும் இல்லை. க்ளீனிங் சர்வீஸில் கூட விசாரிச்சுட்டு இவங்க பேரில் யாருமே அங்கே வேலை செய்யலையாம். அப்படின்னா அவங்க ஃபேக் ஐடிஸில் உள்ளே வந்து நம்ம கண்ணு முன்னாலேயே நம்ம கண்ணில் விரலை விட்டு ஆட்டியிருக்காங்க. அதுதான் உண்மை. என்னால் நம்பவே முடியல. யாராலையும் நம்மளை ஒன்றும் பண்ண முடியாதுன்னு நினச்சேன். ஆனால் அது உண்மை இல்லைன்னு தெரிஞ்சிருச்சு. ஒன்றும் பிரச்சனை இல்லை. அவங்க யாரும் நமக்கு தெரிஞ்சிருச்சுல்ல. இவங்களுக்கு என்ன வேணும்? தங்கமா? இவங்க உள்ளே இருந்தது கொஞ்ச நேரம் தான். ஆனால் என்ன எடுத்துகிட்டு போனாங்கன்னு தெரியல. அது சரி, அந்த பாக்ஸில் என்னதான் இருந்திருக்கும்? யாருக்கு தெரியும்? சீல் பண்ணியிருக்கு. அதோட இன்வென்ட்ரியை மினிஸ்டர் ஆளுங்க தான் வந்து பண்ணுவாங்க. இங்கே ஸ்மோக் பண்ணக்கூடாது சேர்மேன், அது உங்களுக்கு தெரியும்ல. டாம், உனக்கு கிரிமினல் ரெக்கார்ட் இருக்கா? இல்லை. ஓகே, இஸ் க்ளீன். சிமோன், நான் இது வரைக்கும் பார்க்கிங் டிக்கெட் கூட வாங்கல. எனக்கு பர்த் சர்டிஃபிகேட் மட்டும் இல்லைன்னா நான் இந்த உலகத்தில் இருக்கேன்னு யாருக்குமே தெரியாது. அப்படின்னா சர்ச் பண்ணால் எந்த ஒரு விஷயமும் கிடைக்காது. எதுவும் பிரச்சனையா? நீ பவர் சர்ச் பண்ணல, அதனால தான் இப்போ எல்லா பிரச்சனையும். வால்டர் சொன்னது சரி, நம்மளை பற்றி யாருக்கும் தெரியாது. என்னது தெரியாதா? நம்ம எதுக்கு அங்கே போகிறோன்னு கஸ்டாக்கு தெரிஞ்சிருச்சு. இப்போ அதுவே பெரிய ட்ராப். நாம அந்த ட்ராப்பை மானிட்டர் பண்ணலாம். அதுவும் சரிதான். என்ன அதுவும் சரிதான். எல்லாமே ஈஸியாக பண்ணிடலாம்னு நினச்சிட்டியா நீ? ஆமாம், நீ இந்த வேலைக்கு ஒத்துக்கிட்டல, அதே மாதிரி தான் நானும் ஒத்துக்கிட்டேன். அதுலேருந்து இந்த வேலையை விட்டுடலான்றதை தவிர வேற எதுவுமே பேசல. அப்புறம் எதுக்காக நீங்க வந்த? லாயல்ட்டிக்காக. அப்படியா? யாருக்கு? நிறுத்துங்க ஜேம்ஸ், நம்ம பிளான் பண்ணியே நம்ம போவோம். நாம வரது தெரியும், ஆனால் நம்ம எப்படி வரப்போறோம்னு உங்களுக்கு தெரியாதுல்ல. டாம், அந்த ஸ்கேல்ஸ் எப்படி பிரேக் பண்றதுன்றது யோசி. நீங்க கொடுத்துருக்க ஃபோட்டோஸ் எல்லாமே பிளரியா இருக்கு. எதுவுமே சரியா தெரியல. வேற எதுவும் ஃபோட்டோஸ் இல்லையா? எனக்கும் அந்த மாதிரி கூட்டு வரணும் தான் ஆசை. ஆனால் எங்ககிட்ட இருக்கிறது இதுதானே. கெர்கண்டே குவாடாலுப்பே அமெரிக்காவை விட்டு அது முழுக்கும் போது தங்கத்தெல்லாம் அங்கேயே விட்டுட்டாரு. நாம இப்போ அந்த சர்ச்சன்ஸ் பாயிண்ட்டை பற்றி பேசிட்டு இருக்கோம் இல்லையா? அது ஒரு 20 மில்லியன் வரும். அதுக்கு மேலேயும் வரலாம். கொஞ்சம் இருங்க. இது நான் நினைக்கிறதா இருந்தா 20 மில்லியன் இருக்காது, அதிகமாக இருக்கும். ரொம்ப அதிகமாக இருக்கும். வால்டர், ஐஃபில் டவர் எப்படி இருக்கு? நான் பாரிஸை விட்டு கொஞ்சம் தள்ளி இருக்கேன். நிஜமாவா? எவ்வளோ தூரத்தில் இருக்கீங்க? இப்போ சாப்பிட்டுட்டு இருக்கேன். எனக்கு உன்னோட உதவி தேவை. வால்டர், இங்கே பிரச்சனை போயிட்டு இருக்கு. கவர்மெண்ட் வேற பிடிவாதம் பிடிக்கிறாங்க. அது உங்களுக்கே தெரியும்ல. 50% மார்கரெட். அதுக்கு என்ன பண்ணணும்னா நீ ஒரு பொய் சொல்லணும். அது உன்னால முடியும், எனக்கு தெரியுமா? அப்போ இந்த இடத்துல என்ன இருக்குன்னு மேலிடத்துக்கு கூட தெரியாது. ரொம்ப கஷ்டம். ஆனால் இந்த பேங்க்குள்ளே வந்தவனுக்கு அங்கே என்ன இருக்குன்னு நல்லா தெரியும். அவங்க திரும்பவும் வரலாம், அதுவும் இந்த சண்டேலேயே. சும்மா நீ பாட்டுக்கு எதையாவது சொல்லாத. நான் சீரியஸாக தான் சொல்கிறேன். அவங்க 3 நாளைக்கு முன்னாடி இங்கே வந்தது இன்சிடென்ட் இல்லை. அவங்களுக்கு ஏற்ற மாதிரி நம்ம ஊரில் இப்போ ஒரு டிஸ்ட்ராக்ஷன்ஸ் வேறு இருக்குது. இங்கேருந்து எல்லாரும் வேறு இடத்துல பார்த்துட்டு இருக்கும்போது அவங்க நாசுக்காக உள்ளே வந்துட்டு போயிடுவாங்க. நாம தான் ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்கணும். டிபலாஸ் பிராடோ ஆல்கோதாவை காட் பண்ணணும். அப்படி பண்ணா மக்கள்லாம் கண்டிப்பா பெரிய பிரச்சனை பண்ணிடுவாங்க. அது உங்களோட ப்ராப்ளம். என் வேலை அவங்கள பேங்க்குள்ளே வரவிடக்கூடாது. அப்படியா? ஹலோ ஜென்டில்மேன், இதை பற்றி நம்ம கொஞ்சம் பொறுமையாக யோசிப்போம். சொல்லு. இன்டர்போலீஸ்க்கும் அண்ட் யூரோ போலீஸ்க்கும் நான் இவங்க 2 பேர் ஃபோட்டோஸும் அனுப்பிச்சு வச்சுருக்கேன். 4 மணி நேரத்துக்கு முன்னாடி தான் பிரிட்டிஷ் இன்டெலிஜென்ஸ்லேருந்து நமக்கு சூடான ஒரு நியூஸ் கிடச்சிருக்கு. அவங்க 2 பேரும் நேற்று ஹீத்ரோலேருந்து அரெஸ்ட் பண்ணிட்டாங்களாமா. அதில் ஒருத்தங்கிட்ட மெமரி கார்டு இருந்திருக்கு. அதில் பேங்க்குக்கான பிளான்ஸ் எல்லாமே இருந்திருக்கு. இந்த பேங்க், ஜியோரிக், அப்புறம் லண்டனில் இருக்கிற பேங்க்ஸ், அப்படி எல்லாமே. இப்போ போதுமா உனக்கு? உங்களுக்கு இன்னும் புரியல. நான் எவ்வளோ பெரிய பிரச்சனையை பற்றி பேசிட்டு இருக்கேன் தெரியுமா? இதுவும் அதே மாதிரி தான். லண்டனில் அவங்க அரெஸ்ட் ஆகிட்டா மட்டும் எந்த பிரச்சனையும் முடிவுக்கு ஒரு வந்துடும். வகையில் நீ சொன்னதும் சரிதான். ஆனால் அது முடிஞ்சு போச்சே. இனி ஏன் பேசணும்? சார், நான் சொல்கிறத கேளுங்க. இதை நீங்கள் அலட்சியப்படுத்துறீங்க. கெஸ்டாவோ பேங்குக்கு சோல்ஜர்ஸை வர சொல்லி செக்யூரிட்டி அதிகப்படுத்து. அதோட நீயும் இதில் இன்சார்ஜாக இருந்துக்க என்ன தொல்லை பண்ணாத. ஆனால் மக்கள் எல்லாரும் ஃபைனல் மேட்சை பார்த்தே ஆகணும், சரியா?
ஹாய். நான் இப்போ கொஞ்சம் பிஸியாக இருக்கேன். என்ன விஷயம்? ட்ரிங்க். ஃபேஸ் வாஷ் பண்ணிட்டு இதை போட்டுட்டு வா. நீ வந்து தான் ஆகணும். நீ என்கிட்ட அவரு உன்னோட அப்பா மாதிரி தான் சொல்லியிருந்தல்ல? என்னோட அப்பா அவருக்காக ஒர்க் பண்ணாரு. எனக்கு 8 வயசு ஆனப்போ அவர் இறந்துட்டாரு. அதனால வால்டர் என் அம்மா கிட்ட என்ன சொன்னார்னா, எனக்கு ஏதாவது தேவைன்னா எனக்கு ஹெல்ப் பண்ணுவேன்னு. அப்புறம் என் அம்மாவும் இறந்துட்டாங்க. ஐம் சாரி. அப்போ ரொம்ப கஷ்டமாக இருந்தது. நான் எப்போவுமே கோவமாக இருப்பேன். என்னை எந்த ஒரு ஆசிரமத்தாலையும் ரொம்ப நாளைக்கு வச்சிருக்க முடியாது. அதனால் நான் தெருக்குள்ள தான் வளர்ந்தேன் 3 வருஷத்துக்கு. அப்போ தான் வால்டர் என்னை தேடி கண்டுபிடிச்சாரு. அவர் சொன்ன வார்த்தையை காப்பாற்றிட்டாரு. லொரின், ஒருவேளை நான் உன்னை குழப்புனா நீ என்ன பண்ணுவ? நீ புத்திசாலி தான், ஆனால் ரொம்ப யோசிக்கிற. இதுக்கு முன்னால் நான் உன் ஐடியாஸ்லாம் பார்த்துருக்கேன், ஆனால் எனக்கு ஒன்றும் புரியலை சுத்தமாக. ஆனால் எனக்கு என்ன புரிஞ்சிருக்குன்னு உனக்கு தெரியுமா? ஃபோன் பாஸ்வேர்டை வாங்குறதுக்காக ஆட்டோமேட்டட் மெசேஜை யூஸ் பண்ணல. யா, ஆனால் எல்லா வேலையும் சிம்பிளாக முடிச்சிட முடியாதுல்ல. அப்படி சொல்லிட முடியாது. லுக், உன்னால் வெயில் காலத்தில் ஒரு கோல்டு பியரை உன்னால் குடிக்க முடியும். இல்லைனா இங்கே ஒருத்தன் பாட்டிலை சுற்றி வித்தை காமிச்சிட்டு இருக்கான்ல, இந்த வித்தையை நீ உன் வாழ்க்கை முழுக்க உன் ரெட்புல்ல குடிச்சிக்கிட்டே வேடிக்கை பார்த்துக்கிட்டே இருக்கலாம். அப்படி இல்லைன்னா உன்னோட பேஷனோட விக்டம் ஆகலாம். இல்லைன்னா ஒரு கிரே கலர் பிளெயின் ஷர்ட்டை போட்டுட்டு பார்க்க ரொம்ப அழகாகவும் இருக்கலாம். உங்ககிட்ட இப்போ எவ்வளோ பணம் இருக்கு? அதை கொடு. ஓகே, இப்போ இதை பாருங்க. இதான் விஷயம். இதில் வெயிட்டே காட்டல, ஃப்ரீஸ் பண்ணிட்டேன்னு. மெட்டல்ஸ் எப்போவுமே ஃப்ரீஸ் ஆகும். நான் இதோட அட்டாமிக் ஆக்டிவிட்டியை அப்படியே ஃப்ரீஸ் பண்ணிட்டேன். ஸ்கேலுக்கும் இதே ட்ரிக் தான். இது வால்ட்லையும் ஒர்க் ஆகுமா? கண்டிப்பாக ஒர்க் ஆகும். ஆனால் நமக்கு நிறைய நைட்ரோஜன் தேவைப்படும். நம்ம வால்ட்டுக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி கீழே யாராவது அந்த ஸ்கேலை ஃப்ரீஸ் பண்ணணும். இட்ஸ் ஜீனியஸ் டாம். இல்லை, இட்ஸ் சிம்பிள். டாம், இனி என்ன பண்ணணும்? தெர்மல் லான்சர்ஸ், ஃபயர் சூட், அப்புறம் 500 லிட்டர்ஸ் ஆஃப் நைட்ரஜன் தேவை. 500? ஓகே, அதை நான் பார்த்துக்கிறேன். வெல், இந்த ஐடியாலாம் ஓகே தான், பட் நைட்ரஜனை கீழே இருந்து யூஸ் பண்ணாலும் பேங்க்குள்ளே போகிறதுக்கு நமக்கு ஒரு ஆள் தானே தேவைப்படுறாங்க. நான் அதுக்குள்ளே போகிறேன். இல்லை, எங்களுக்கு ஹெல்ப் பண்ண நீங்கள் இங்கே தான் இருக்கணும். இது வரைக்கும் நீ எவ்வளவோ பண்ணிட்ட. அந்த சேம்பருக்குள்ளே நீயே போறியா? முடியாது. அங்கே போனால் நீ பாதுகாப்பாக இருக்கலாம். அவன் முடியாதுன்னு சொல்லிட்டான். சேம்பருக்குள்ளே நான் போக மாட்டேன். வேணும்னா சிமோனே போட்டோம். பேங்க்குள்ளே நான் போகிறேன். சத்தியமா நான் உன்னை கூட்டிகிட்டு போக மாட்டேன். நான் பெர்மிஷன் கேட்கல. நீ ஒன்று இன்சார்ஜ் இல்லை. அது வால்டர்னு தெரியும். நீங்கள் என்னை கூட்டிகிட்டு வரும்போது இதில் எனக்கும் பொறுப்பு இருக்குன்னு சொன்னீங்க. இங்கே எல்லாரும் உயிரை பணைய வைக்கிறாங்க, என்ன தவிர. அதனால நான் ஏதாவது பண்ணியே ஆகணும். நான் திரும்ப உனக்கு முதல்ல இருந்து சொல்கிறேன், தயவு செஞ்சு புரிஞ்சுக்கோ. இதுக்கு மேலே நமக்கு டனல்ஸ்லேருந்து எஸ்கேப் ஆக முடியாது. அதனால ரூஃப் வழியாக தான் நம்ம உள்ளே போய் வெளியே வரப்போகிறோம். அதுவும் அந்த மேட்ச் முடியறதுக்குள்ள. இதில் பிளான் பிஏ இல்லை. சப்போஸ் நம்ம மாட்டினோம்,
நம்மளோட கதை அதோட முடிஞ்சது. அப்புறம் எதுவுமே பண்ண முடியாது. இப்ப சொல்லு, நீ இதுக்கு ரெடி தானா? நீங்க ரெடியா? இந்த செஞ்சுரியிலே பெரிய கிரைம் பண்ண போறோம். அதுக்கு முன்னாடி இந்த மாதிரி குடிக்கிறதெல்லாம் சரியா என்ன? நோ ரெக்ரெட்ஸ். இது ட்ரெடிஷன். ஒரு ஆபத்தான பயணத்துக்கு முன்னாடி சைலர்ஸ் ரம் தான் குடிப்பாங்க. அதுக்கப்புறம் எந்த ஒரு விஷயத்தை பற்றியும் அவங்க கவலைப்பட மாட்டாங்க. ஓகே, எனக்கு என்ன வருத்தம்னா தாய்லாந்தில் நான் கண்ணு முழிச்சு பார்க்கும்போது ஒரு லேடி பக்கத்தில் இருந்தேன். என்னாச்சு? எதுக்கு சிரிக்கிறேன்? சரி, நான் இப்போ சொல்கிறேன். எனக்கு என்ன வருத்தம்னா, ஸ்பெயின் வேர்ல்டு கப்பை ஜெயிக்கிறது எங்க அப்பா கூட பார்க்க முடியலங்கிற ஒரே வருத்தம் தான். அதான் அவருடைய வாழ்க்கை கனவு. ஆனா அதை பார்க்கறதுக்கு அவர் இல்லாததால தான் அவரோட பழைய ரேடியோல கமெண்ட்ரி கேட்கறேன். இது மூலமா அவர் இதை கேட்கலாம்ல என் கூட சேர்ந்து. டாம், எங்களோட வந்ததுக்கு வருத்தப்படுறியா நீ? இல்ல, நான் வருத்தப்படுற அளவுக்கு எதுவும் இல்லை. சரி, நீ எதுக்கு ஒத்துக்கிட்டேன்னு நான் கேட்கலாமா? பேஷன் அண்ட் இது இம்பாசிபிள்ங்கிறதாலையும் தான். லொரேன், ஜேம்ஸ், உனக்கு கணக்கு படி பார்த்தா இது நம்மளோட 14th salvage. ஆனா இது ரொம்ப பெருசு. So no regrets. No regrets. ஸ்பானிஷ் ஸ்குவாட் இப்போ ஜோஹானஸ்பர்க்ல இருக்காங்க. ஜூலை 11ல இருந்து நம்மளோட மெயின் எய்ம் என்னன்னா இந்த வேர்ல்ட் கப்ல நம்ம ஜெயிக்கிறது தான். நம்ம நம்பிக்கை மட்டும் என்னைக்குமே இழக்காம வைக்கணும். வெல், நம்மளோட இன்டர்நேஷனல் பூத் பொறுத்த வரைக்கும் எல்லாரும் இப்போதைக்கு ரெஸ்ட் எடுத்துட்டு இருக்காங்க. அண்ட் வெல், நிச்சயமா இந்த ஸ்டேஜ்ல நம்ம ஸ்பெயின் தான் அது வரைக்கும் நம்ம நிச்சயமா வெயிட் பண்ணி தான் ஆகணும். யாரு ஜெயிக்க போறாங்க இந்த வேர்ல்ட் கப்னு பார்க்கலாம். பொசிஷனுக்கு வந்துட்டோம். ஓகே, ஸோ செக் இன் 1. 1 check. 2 check. 3 check. 4வது செக் பண்ணி இன்னும் முடிக்கல.
இப்ப செக் பண்ணிட்டேன். அங்க பாருங்க மக்களே, நம்ம ஹீரோக்கள் எல்லாரும் வந்துகிட்டு இருக்காங்க. அப்படியே மின்னல் மாதிரி வர்றாங்க பாருங்க. இவங்க தான் சவுத் ஆப்பிரிக்கன் நைட். இது வரைக்கும் இதுல தான் நம்ம காத்துக்கிட்டு இருந்தோம். இனி காத்துக்க வேண்டிய அவசியம் இல்லை. இது போட்டியும் ஆரம்பிக்க போகுது. கேப்டனும் செக் பண்ணிட்டேன். ஃபர்ஸ்ட் பொசிஷன். ஆல்ரைட் காய்ஸ், ஆரம்பிக்கலாமா? ரெடி? நான் உன்கிட்ட சொன்னனே, அது ஞாபகம் இருக்கா? சொல்றது கேளு கெஸ்டாவோ, எங்கிட்ட 2 டீம்ஸ் எப்ப வேணாலும் கிளம்பி வரதுக்கு தயாரா இருக்காங்க. ஆனா பேங்க் இன்னைக்கு லாக் டவுன் பண்ணியே ஆகணும். அதுக்கு மேல உங்க விருப்பம். என்னால அவ்வளவுதான் சொல்ல முடியும். நமக்கு சூடான ஒரு நியூஸ் கிடைச்சிருக்கு. ஓகே, அங்க கிளியரா இருக்கா? கோல் போட போயிட்டு இருக்காரு. பக்கத்துல போயிட்டாரு. கோல் மிஸ் ஆயிருச்சு. ச்சே, யாரும் எதிர்பார்க்கல, ஆனா மிஸ் ஆயிருச்சு. கண்டிப்பா அடுத்த தடவை கோல் போடுவாருன்னு நம்பலாம். கேமராக்கு லூப் போட்டாச்சு. இன்னும் 50 செகண்ட்ஸ் இருக்கா? கோ. ஒரு சாப்பர் வந்துகிட்டு இருக்கா. 30 seconds. அடுத்த பேட்ரோல் வந்துகிட்டு இருக்கு. 10 செகண்ட்ஸ். 3 சீக்கிரமா போ, உனக்காக தான் வெயிட்டிங். ஓகே, லெட்ஸ் கோ. வெயிட் பண்ணுங்க. ஹோல்ட் ஆன். அப்படியே இருங்க. ஹோல்ட் ஆன். அப்படியே இருங்க. அப்படியே ரைட் சைடு போனீங்கன்னா காரிடார்ல 3rd row. ரொம்ப கவனமா வாட்ச் பண்ணுங்க. ஓகே சார். சொல்றது உங்களுக்கு புரிஞ்சுதா இல்லையா? இதை கேர்லெஸ்ஸா விட்டுறாதீங்க. ஓகே சார். இப்போ உங்களை ஸ்கீமேட்டிக்ல ட்ராக் பண்றோம். ஓகே, இங்க இருந்து கொஞ்சம் ட்ரிக்கியா இருக்கும். 50 meters straight. 10 meters leftல திரும்பும். 100 மீட்டர்ல ரைட்ல திரும்பும். இன்னும் 100 மீட்டரா? இன்னும் விளையாடுறீங்களா? லாபி கிளியரா இருக்கு. நாங்க ரவுண்ட முடிச்சுக்கிறோம். அங்க எப்படி போகுது? ஏதோ போகுது. இனிமே யாராவது ஃபுட்பாலை பத்தி பேசுனீங்க, உங்க சீட்டை நான் கிழிச்சிருவேன். எல்லாரும் ஃபுட்பால் மேட்சை பத்தி யோசிச்சு ஜெயிப்பாங்களோ தோப்பாங்களோ நர்வஸா இருக்காங்க. அதுக்கு நடுவில் கடுப்பு. முதல்ல என்ன வெறுப்பேத்துறதை நிறுத்துறியா? நானே ரொம்ப கடுப்புல இருக்கேன். இவங்க ஸ்லோவா போயிட்டு இருக்காங்க. ஏன் இப்படி பண்றாங்க? டாம் தான் ஸ்லோவா போறான். ஃபர்ஸ்ட் ஹாஃபோட எண்ட் வந்துருச்சு. இதுல யாருமே ஜெயிச்ச மாதிரி இல்லைங்க. ஒரு பாயிண்ட் கூட வாங்க
ஏற்கனவே ரொம்ப நேரம் ஆயிடுச்சு. இன்னும் 60 நிமிஷம் தான் இருக்கு வெளியே வர. 10 நிமிஷம் வேஸ்ட் ஆயிடுச்சு. என்ன இன்னும் கொள்ளையடிக்கலையா? இல்லை சார், இன்னும் எதுவும் நடக்கல. இருந்தா சீக்கிரம் பண்ண சொல்லு. செகண்ட் ஹாஃபே வந்துருச்சு. இதுக்கு மேலே அவங்க லேட் பண்ணி மேட்ச் முடிஞ்சு நாம அங்கே போனோம்னா அவங்க மாட்டிப்பாங்க. நாம இப்போ திரும்பவும் கேமராஸையும் சென்சார்ஸையும் செக் பண்ணலாம். நம்மளை பற்றியா கேட்டாரு? நான் சொல்லும்போது நீங்க ஸ்டார்ட் பண்ணுங்க. சந்திப்போம். நமக்கு இப்போ 46 நிமிஷம் தான் டைம் இருக்கு. ஸ்டார்ட் பண்ணுங்க. மேட்சோட செகண்ட் ஹாஃப் இப்போ ஆரம்பிக்க போகுது. மக்களே எல்லாரும் தயாரா இருங்க. மக்கள்லாம் உற்சாகமாகவும் ஆரவாரமாகவும் இருக்காங்க. Come on, Cambridge. டாம், டாம், என்ன பாரு. உனக்கு ஒன்றும் ஆகாது. மெதுவா வா. பேக் ஸ்லிப் ஆகுது. அசையாதீங்க. நான் ஜம்ப் பண்ண பிடிப்பியா? முடியும்னு சொன்னா நீங்க நம்பவா போறீங்க? தேங்க்யூ, என்னோட உயிரை காப்பாத்தினதுக்கு டாம். சரி, ரொம்ப சென்டிமெண்ட் ஆகாத. லாஸ் கோட்ஸ் சொல்லு. எவ்ரி 33 மினிட்ஸ்க்கு கோர்ஸ் சேஞ்ச் ஆகும். நான் அடுத்ததை கண்டுபிடிக்கிறதுக்கு எனக்கு 6 நிமிஷம் தேவைப்படும். என்னது 6 நிமிஷம் ஆகுமா? இந்த கேள்விக்கு என்கிட்ட பதில் இல்லை. ஓகே, கம் ஆன், யூ டு தட். ஓகே கடவுளே. 6 3 7 இன்னும் ஒன்று தான் இருக்கு. இன்னும் எவ்வளோ டைம் இருக்கு? 15 seconds. 10. Close. இப்போ இது நமக்கு கிடைக்கலனா இன்னும் 31 நிமிஷம் நம்ம வெயிட் பண்ண வேண்டியது. Come on, baby. 4, number 4. கடவுளே. ஓ, வாக்வே கேமராவை லூப் பண்ணியாச்சு. ஆல் ரைட், மோஷன் டிடெக்ட் ஆஃப் பண்ணியாச்சு. நீங்க போலாம்.
வேலையை ஆரம்பிக்கலாம். ஒரு நிமிஷம் தான் இருக்கு. நாம நினைச்சதை விட டைம் அதிகமா. எவ்வளோ லிட்டர்ஸ் யூஸ் பண்ணியிருக்க? 80%. இன்னும் 20 இருக்கு. இந்நேரத்துக்கு அது ஒர்க் ஆகிக்கணும்ல. ஆமா. நான் இன்னும் இல்லையே. சிமோன், இன்னும் எவ்வளோ இருக்கு? ஒன்றும் இல்லை, எல்லாத்தையும் அடிச்சிட்டேன். Well done. Wait. இதை நீ இங்கிருந்து பார்த்துருக்கணும். ஒர்க் ஆகுது. வா போலாம். கொஞ்சம் இருங்க, முதல்ல நான் போறேன். நானே செக் பண்ணி பார்க்குறேன். ஸ்கேல் நகரவே இல்லை. நீங்க உள்ள வரலாம். சீக்கிரம் போங்க, இன்னும் கொஞ்சம் நேரம் தான் இருக்கு. அடச்சே, கோயிலோட சென்சர் ஆக்டிவேட் ஆயிடுச்சு. பேட்ரோல் 608 ஓயருக்கு உடனே போங்க. அங்கே மூவ்மெண்ட் இருக்கு. Guys, இது வேகமா மெல்ட் ஆகுது. சார், இந்த இடத்தை நாங்கள் லொகேட் பண்ணியாச்சு. இங்க ஒரு புறா தான் இருக்கு. அந்த இடத்துல புறா எப்படி உள்ள வந்துச்சு? டோம் வழியா அது திறந்திருக்கு சார். உடனே எனக்கு டோமோட கேமராஸை திரும்ப காட்டு. பார்வேஸ் மாக்னா நான் கண்டுபிடிச்சிட்டேன். அந்த காயின்ஸ் வால்டர், இதை நீ பாரு. அடச்ச, இல்ல, இங்க இன்னும் எதுவும் ஓபன் ஆகல. சார், அது திறந்திருக்கிறத நான் பார்த்துட்டு இருக்கேன் சார். அடச்ச, நம்ம வீடியோஸ் அவங்க டேப் பண்ணிட்டாங்க. சீக்கிரம் எல்லாரும் உடனடியாக கேமராஸை செக் பண்ணுங்க. நீ என்ன சொல்றேன்னு புரியல. டோம்ல ஓட்ட இருக்கிறத பார்த்துட்டாங்க. நீங்க உள்ள இருக்கிறத உங்களுக்கு தெரிஞ்சிருச்சு. காட்ஸ் எல்லாம் அலர்ட் ஆயிட்டாங்க. நாங்க என்ன பண்ணட்டும்? நீங்க அந்த வால்ட்ல இருந்து வெளியே வந்து காட்ஸ் கிட்ட சரண்டர் ஆகுங்க. நோ, வாய்ப்பே இல்ல. வேற ஏதாவது சொல்யூஷன் இருக்கான்னு பாருங்க. நீங்க சரண்டர் ஆயிடுங்க. அப்படி சரண்டர் ஆகலனா காட்ஸ் ஷூட் பண்ணுவாங்க. இது இப்படி இருக்க போறது இல்ல. நம்ம வெளியே போணும், வாங்க. Wait. என்ன? Give me the coins. என்ன பண்ணிட்டு இருக்க ஜேம்ஸ்? நாம தோத்துட்டோம், எல்லாம் முடிஞ்சது. என்ன பொறுத்த வரைக்கும் இன்னும் தோக்கல. அந்த காயின்ஸை கூட என்கிட்ட கொடு. இப்ப எதுக்காக நீ இப்படி பண்ற? உனக்காக நான் ஒன்றும் வேலை செய்யல. அவங்க என்னை இந்த பிரிட்டிஷ் எம்பசிக்கு கொண்டு வர சொல்லியிருக்காங்க. அவங்களா? யாரு? உனக்கே தெரியும். கண்டிப்பா உனக்கு இது தெரிஞ்சிருக்கணும்.
நீ ரிட்டையர் ஆயிட்டேன்னு நினைச்சு. எங்களுக்கு ரிட்டையர்மெண்ட்டே கிடையாது வால்டர். லோரின் காயின்ஸை கொடுத்துரு. காயின்ஸை கொடுன்னு சொன்ன. ஓ கடவுளே. நினைச்சேன் அவனுங்களாம் உள்ளதா இருப்பாங்கன்னு நினைச்சேன். இப்போ அவங்க வால்ட்டுக்குள்ள போயிருக்காங்க. சீக்கிரம் ஏதாவது பண்ணுங்க. நீ உடனே போய் டேப்பை கண்டுபிடி. கோட் 1, ஐ ரிப்பீட் கோட் 1. போங்க போங்க போங்க. இந்த உலகத்துல சில பேரால எந்த விஷயமா இருந்தாலும் ஸ்விம் பண்ண முடியும். ஆனா உங்களை தவிர. I'm sorry, Lorraine. Really, Diane. போய் தொலை. விளையாட்டு முடிஞ்சது. நான் பேங்க்குக்கு கால் பண்றேன். அவங்க அதை நிறுத்துவாங்க. இது எல்லாமே ஆட்டோமேட்டிக். வால் ஃபுல்லாகிற வரைக்கும் தண்ணி வரது நிற்காது. டாம், நான் சொல்றதை கேளு. இனி நம்மளால எதுவும் பண்ண முடியாது. அது எங்களுக்கு தெரியும். நீங்க முழுகிறதுக்கு இன்னும் 10 நிமிஷம் இருக்கு. 10 நிமிஷம். ஓகே, நம்ம வெளிய போய் ஆகணும். லோரன், 3D மாடலை பார்த்துருக்கீங்கல்ல, உங்களுக்கு தெரியல. ஞாபகம் ஒரு வழி இருக்கணும். தயவு செஞ்சு கொஞ்ச நேரம் அமைதியா இருக்கீங்களா? Shut up! Shut up! என்ன யோசிக்க விடுங்க. ஓகே ஓகே டாம், சிம்பிளா யோசி. பிசிக்ஸோட பேசிக்ஸை யோசி. இந்த வால்ட் ஃபுல் ஆகுற வரைக்கும் வாட்டர் வந்துகிட்டே இருக்கும். இல்லைன்னா ப்ரெஷர்ல இந்த வால்ட் வெடிச்சிடும். சூப்பர். அப்போ நம்ம செத்து போயிடுவோம். இங்க வாட்டர் லெவல்ஸ் செக் பண்றதுக்கு எந்த சென்சார்ஸும் கிடையாது. அப்புறம் எப்படி ஆட்டோமேட்டிக்கா ஆஃப் ஆகும்? அதோட வெயிட் தான். சிமோன், இந்த கீழே தானே இருக்கீங்க? எஸ், சொல்லு. உங்களால முடிஞ்ச அளவுக்கு அந்த ஸ்கேல்ல வெயிட்ட வைங்க. சீக்கிரம் ப்ளீஸ். கம் ஆன், சீக்கிரம் பண்ணுங்க. சீக்கிரம் வெயிட்ட வைங்க. நம்ம ஸ்கேலை ஏமாத்தணும். இந்த வால் ஃபுல்லாகிற மாதிரி பண்ணணும். இதுக்கு ஸ்கேல் தான் காரணமா இருக்கும். நீங்க வெயிட் பண்ணுங்க.
அந்த வால்ட் ஃபுல் ஆக போகுது. எப்படி போயிட்டு இருக்கு? இனிமேலும் பொறுமையாக இருக்க முடியாத ஏதாவது ஒன்று பண்ணு. முடிஞ்சது. மாட்டிக்கிட்டாங்க. கண்ட்ரோல்ஸ் எதுவுமே என்கிட்ட இல்லை, எல்லாமே அவங்க கிட்ட போயிடுச்சு. முடியல கைஸ். I'm sorry. Lorraine? Tom? என்ன நடக்குது? வால்டர் இதுக்கு மேல இந்த தடவை எப்படியும் ஸ்பெயின் கோல் போட்டுருவாங்கன்னு எதிர்பார்த்துட்டு இருக்காங்க. ஆனா அந்த தடவை அந்த நியூஸ் எல்லாம் அடி கிடையாது. ரசிகர்கள் உற்சாகமா இருக்காங்க. இங்க பாருங்க, வால் டியூப் எம்டி ஆகுது. ஜாக்கிரதையா இருக்கும். பாட்டில் இருக்கிற தண்ணி காலியானது ஆட்டோமேட்டிக்காக ஓப்பன் ஆகிடும். உள்ள போங்க. அவங்கள காணும் சார். அவங்கள இங்க காணும்னா அப்புறம் எங்க தான் போயிருப்பாங்க? எனக்கு தெரியல சார். பாடிஸும் இல்லை, நத்திங். அவங்க நிச்சயமா இங்க தான் எங்கேயோ இருக்கணும். எங்க போயிருப்பாங்க? வால்டர், வால்டர், டாம், லொரேன், கேக்குதா? இதுக்கு வாய்ப்பே இல்லை.
நான் பேசுறது கேக்குதா? எஸ் எங்களுக்கு கேக்குது. ஃபோன் கலெக்டர் வேலை செஞ்சுச்சு. எல்லாரும் சீக்கிரமா மாடிக்கு போங்க, சர்வீஸ் ஏரியாவுக்கும் போங்க. ஒரு இடத்தையும் விடாதீங்க, அங்க இருக்கிற எல்லா ஏரியாவையும் உடனே பிளாக் பண்ணுங்க. ஓகே காய்ஸ், அங்கிருந்து வெளியே வந்துடலாம். வால்டர், அங்கிருந்து எப்படி முதல்ல தப்பிக்கிறது? அடுத்து என்ன பண்றது? எனக்கு தெரியல. நீங்க அங்கேயே இருங்க. அங்க கேமராஸ் எதுவும் இல்ல. இன்னும் 5 நிமிஷத்துல உங்களை கண்டுபிடிச்சிருவாங்க. ஏதாவது பண்ணு. என்ன பண்றது? அந்த மொத்த பில்டிங்லயும் போலீஸ் இருக்காங்க. அவங்க வெளியில வரது ரொம்ப ரொம்ப கஷ்டம். ஏதாவது ஜன்னலையாவது உடைச்சு தலையா. என்ன பேசுறீங்க? அங்க இருக்கிற ஜன்னலாம் திறக்கிறதுக்கு சாவி வேணும். நாசமா போச்சு. 3rd floor. என்ன? வா போலாம். Come on. அதோ இருக்காங்க ஃபர்ஸ்ட் ஃப்ளோர் வெஸ்ட் விங். எல்லா ஆக்சஸும் கவர் பண்ணிருக்காங்க. அவங்க இப்ப சேர்மனோட ஆபீஸ் பக்கம் போயிட்டு இருக்காங்க. அங்க இருந்து எப்படி தப்பிப்பாங்க? என்ன பண்றாங்க? எனக்கும் தெரியல. காரிடார் பிளாக் பண்ணுங்க. அவங்க தப்பிக்க கூடாது. உள்ள போங்க. பைத்தியமா? அங்க கீழே மக்கள் எல்லாம் இருக்காங்க. நீங்க என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? யூனிட்ஸ் ஆன் தி பெரிமீட்டர். அவங்க தப்பிச்சிட்டாங்க. கூட்டம் வழியா போய் அவங்க மெயின் ஸ்கிரீனுக்கு போறாங்க. No regrets. எனக்கு ட்ரிங்க் கூட வாங்கி தர மாட்டியா மார்கரெட்? நான் இன்னும் அதை செலிப்ரேட் பண்ணல. பட் ஸ்பெயின் பண்றாங்களே. ஆமா, நாமளும் அதை பண்ணுவோம். நீ இன்னும் கூடவா அந்த குயின் அந்த கண்ட்ரி கட்டுக்கதையை நம்புறியா? நான் நம்புறதெல்லாம் என்னோட வேலையை தான். நீ என்ன யூஸ் பண்ணியிருக்க ஆரம்பத்துல இருந்தே. நீ இதை பண்ணுவேன்னு எங்களுக்கு தெரியும். அதுக்கு நாங்க என்ன பண்றது? ஓகே, நாம இப்ப ரீநெகோஷியேட் பண்ணலாம். 60-40. நீ இப்போ நெகோஷியேட் பண்றதுக்கு உங்ககிட்ட ஒண்ணுமே இல்ல. ஜேம்ஸ் கிட்ட தான் காயின்ஸ் இருக்கு. கூடவே இருந்து குழி பறிக்கிறத இப்ப என் கண்ணாலேயே நான் பார்த்தேன். பேசாம நீங்க இருந்து போயிடு. ஏன்னா சஸ்பெக்டோட டாப் லிஸ்ட்ல நீ தான் இருப்ப. எங்களால உன்னை பாதுகாக்க முடியாது. நாம ஃப்ரெண்ட்ஸ்னு நினைச்சேனே. நாம ஃப்ரெண்ட்ஸ் தான். ஆனா நான் தான் சொல்லியிருக்கேன்ல, எனக்கு என்னோட நாடு தான் முக்கியம்னு. தப்பு. ஃப்ரெண்ட்ஷிப் அண்ட் ஃபேமிலி தான் ஃபர்ஸ்ட்.
ஜென்டில்மேன், கோஆர்டினேட்ஸ் கிடைச்சதா? வெயிட் பண்ணுங்க. நான் நினைச்சதை விட கஷ்டமா இருக்கு. ஆனா கண்டுபிடிச்சிட்டேன். அடுத்தது என்ன பண்ண போறோம்? அது யூரோப்ல இருக்க, பிரான்ஸ்ல. பாரிஸ். என்ன சொல்ற? இதை வச்சு பார்த்தா பிரான்சிஸ் ட்ரேக் அவரோட ட்ரெஷர் ஐஃபில் டவர் கீழே புதைச்சிருக்காரா? யா, அவன் காயின்ஸை மாத்தி வச்சுட்டான். அவனுக்கு எவ்வளவு தைரியம் இருக்கும்! கேரி லிங்கர் இருக்காங்க. தாராளமா எடுத்துக்க. நான் தண்ணிக்குள்ள போக மாட்டேன்னு சொன்னேன்ல. அப்படின்னா ஜேம்ஸ் உங்களை ஏமாத்த போற விஷயம் உங்களுக்கு முன்னாடியே தெரியுமா? தெரியாது, ஆனா நினைச்சேன். அவன் நல்லவன், என்ன லாயல்ட்டியை நாட்டுக்கு காட்டிட்டான். அதனால அவன் மேல தப்பு சொன்னாலும் அதுல பிரயோஜனம் இல்லை. ஆமா, காயின்ஸ் நீங்க எப்ப மாத்துனீங்க? நீயே கெஸ் பண்ண. அது தெரியல. நான் அங்கதான் இருந்தேன், ஆனா எதையும் கவனிக்கல. அப்படியா சொல்ற? ஏய் கேடி. ஓகே, ஃபுல் ஹவுஸ் ஆரம்பிக்கலாமா? Come on. ஆல் ரைட். யூரோப். இது நம்ம இடத்துல தான் இருக்கு, அதுவும் லண்டன்ல இருக்கு. அப்போ நான் இப்ப எங்க அப்பாக்கு கால் பண்ணலாமா? லண்டன்ல எங்க க்ளாஸ் காட்டு? யா. அடச்சே. எங்க? So, Yes. welcome to Bank of England. Thank you.